நாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெணுருவானாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாறு முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனிரதம் குலதீபத்தை விரவி எமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிற்று விரும்பி வாழ்வான். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழாரடி செந்நிறுத்துவான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கட்சி ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை வாரந்தோறும் தொடர்ந்து சிந்திப்பதற்கு அரிய ஒரு வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, இந்த ஞான பூசைன்னு தான் சொல்லணும். இந்த நூல்லாம் தோத்திரமாக இருந்தாலும் சாத்திர கருத்துக்கள், இன்னும் பல வகையான காப்பியங்களுக்கு உட்பட்ட இலக்கிய செய்திகள் என்று எதை சொன்னாலும் சிவனே பரம்பொருள் என்ற அந்த நிலையிலே இருந்த நாயன்மார்களை பற்றி கூறக்கூடிய நூல் நம்முடைய பெரிய புராணம். எனவே இதனை ஓதுவது கேட்பது என்பதெல்லாம் அது எழில்ஞான பூசை என்று சொல்லுவார்கள். இதுவும் ஒரு வழிபாடு தான். பெருமானுக்கு வழிபாடு செய்தது தொடங்குறோம், தொடங்கி மறுபடியும் வழிபாடு தான் செய்கிறோம், ஞான பூசை என்று சொல்லுவாங்க. அப்படி இந்த பெரிய புராண வகுப்பிலே பல வகையான வகுப்பு நடக்குது. நேற்று திருமந்திரம் நடைபெற்றது. இன்னைக்கு சென்னையில் திருமந்திர மாநாடு நடைபெறுகிறது 2 நாள் மயிலையிலே. அதுக்கு போயிட்டு வர்றது அடியன் ஒரு 10 நிமிஷம் காலதாமதம் ஆயிடுது. அந்த வகையிலே பல பேர், பல அமைப்புகள் பெருமானுடைய திருவருளும் குருவருளும் கூட்ட இது போன்ற திருமுறைகளையும் சாத்திரங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று செய்கிறார்கள். அதில் நம்ம அமைப்பு என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வகுப்பிலே இத்தனை பாடல்கள் எல்லாம் பார்த்துடணும் என்று சொல்லாமல் ஒரு நெறிமுறை வைக்காம ஐயா பொதுவா சொல்லிடுவாங்க. எந்த ஒரு வரன்முறை என்பது ஒரு வரையறை சொல்லலை. இந்த வகுப்புக்குள்ள இதை முடிக்கணும் என்றெல்லாம் இருந்தா எங்களுக்கு எதை சொல்றது எதை விடுறது என்று இருக்கும். நாம் முறையாக, அதுவும் குறிப்பு வகுப்பு போல குறிப்பெல்லாம் கொடுத்து அந்த பாடல்களை எல்லாம் நாம் சிந்திக்கிறோம். அதுவும் CKS ஐயாவுடைய உரை, திருமுறைகள் என்று சொன்னால் நம்ம பேராசிரியருடைய குருநாதருடைய தந்தையாருடைய உரை, அதெல்லாம் நம்ம சிந்திப்பதற்கு ஒரு பெரிய தவம் தான் நமக்கு. அந்த வகையிலே தடுத்தாட்கொண்ட புராணத்தினுடைய செய்திகளை பார்த்துக்கிட்டு வரோம். பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்து ஆட்கொள்வது, அதான் புராணத்தினுடைய பெயருடைய சுருக்கம். ஆரூருக்கு வந்ததே ஒரு அற்புதம். பெருமான் சொன்னதுனால வரார். அப்புறம் அவருடைய பறவையார் பால் தன்னுடைய மனத்தை பறிகொடுக்கிறார்னு பார்க்கிறோம். அவங்களும் விரும்புகிறாங்க. ஏறத்தாழ 149வது பாட்டு நம்ம முடிச்ச நினைவு, 150 முடிச்ச நினைவு. 150வது பாடல் என்னன்னு சொன்னா, பறவையார் வளங்கொண்டு பணிந்தேத்தி முன்னரே புறவலனார் கோயிலின் இன்று ஒரு மருங்கு புறப்பட்டார், விரவு பெருங்காதலினால் மெல்லியலார் தமை வேண்டி அரவின் ஆரம் புனைந்தார் அடிபணிந்தார் ஆரூரர். அவருடைய அந்த காட்சி என்பதை நம்ம சொன்னோம். அக இலக்கணத்தில் கூட அந்த முதல் காட்சி என்பதனை தெய்வ காட்சின்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கை புணர்ச்சி என்பது தெய்வ புணர்ச்சி. பெருமானுடைய அருள்தான் அல்லது ஒரு வினைதான், நல்வினை. இப்போ இவர்களுக்கெல்லாம் பெருமானுடைய அருள்தான் கூட்டு வைத்தது என்று பார்க்கிறோம். ஆரூரனுடைய கோயிலுக்கு வெளியிலே, அதாவது சுவாமி தியாகராஜருடைய சன்னதிக்கு போற அந்த இடத்துக்கு வெளியில இருந்து இருவரும் பார்க்கிறாங்க, மனதை பறிகொடுக்கிறார்கள் என்று பார்த்தோம். அதற்கு பின் கோயிலுக்கு போன பிறகு உள்ள போய் அவங்க எங்க இருக்கிறாங்க என்றெல்லாம் இல்லை. அவர் உள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா வேற ஒரு வழியா போயிடுறாங்களாம். அதான் சொல்றார், பறவையார் வளங்கொண்டு பணிந்தேத்தி என்றால் பெருமானுடைய திருக்கோயிலை வலம் முன்னரே புறவலனார் கோயில் நின்று ஒரு மருங்கு புறப்பட்டார் என்றால் சுந்தரர் வருவதற்கு முன்னே. ஏன்னா அவர் முறையா வருவார் இல்லையா, அடியார்கள் புடைசூழ் வருவார். அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த அம்மா போயிட்டாங்களா. சுந்தரர் என்ன பண்றார், பார்த்துட்டு பெருமானை பார்க்கிறார்.
இது மாதிரி ஒரு பெண்ணிடத்திலே தன்னுடைய விருப்பம் இருக்கவே பெருமானிடத்துல தான் போயிட்டு என்ன பண்றாரா, மெல்லியலார் தம்மை வேண்டி அரவின் ஆரம் புனைந்தார் அடிபணிந்தார் ஆரூரர். நாம பெருமான் கிட்ட தான் கேட்கணும். அதை கூட நம்ம சென்ற வகுப்பு குறிப்பில் பார்த்தோன்ற நினைவு. ஏன் என்று சொன்னால், ஆளாக ஒருவரை கொள்கிறோம் என்று சொன்னால், நீ தான்ப்பா எனக்கு ஆளாக இருக்கிற, நீ எனக்கு அடிமை என்று சொன்னால், அவருக்கு வேண்டியவற்றையெல்லாம் யார் செய்யணும்? அவருக்கு தலைவராக இருக்கிறவர் தான் செய்யணும். அவர் சிவனேன்னு இருந்தவர், இவர் தானே போய் ஓலை காட்டி ஆட்கொண்டார் இல்லையா? எனவே நீங்க தான் செய்யணும் என்று பெருமானிடத்துல போய் கேட்கிறாராம். அந்த பாட்டோட நம்ம முடித்தோம். அடுத்த பாட்டு பாருங்க. அதுதான் இன்னைக்கு குறிப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அவ்வாறு பணிந்து ஏத்தி அணி ஆரூர் மணிப்புற்றின் மைவாழும் திருமிடற்று வானவர்வால் நின்றும் போந்து எவ்வாறு சென்றால் என் இன்னுயிராம் அன்னம் என செவ்வாய் வெண்ணகை கொடியை தேடுவாராகினார். உண்மையான ஒரு அந்த இயற்கை புணர்ச்சி இறைவனுடைய அருளால் கூடுவது என்று சொன்னால் அவங்க பல வருஷம்லாம் பழகி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஒரு நிமிடத்திலே அவங்க மனசு ஒத்து போயிடுதுன்னு பார்க்கிறோம். இவரும் பார்த்துட்டு கற்பகத்தின் பூங்கொம்போ காமனிதன் பெருவாழ்வோன்னு நினைக்கிறார். அந்த அம்மாவும் முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ என்றெல்லாம் எண்ணுகிறார்கள். கடைசியா ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பெருமானுடைய அருளோ என்று அவர் நினைக்கிறார். அவங்களும் பெருமானுடைய அருள்தான் என்றுதான் அவங்க நினைக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், வேல் என்று சொல்லக்கூடிய காவனால இந்த மாதிரி நம்மளை மயக்க முடியாது, பெருமானுடைய அடியாராக இருக்கிறோன்ட்டு. இந்த பிறவில வேணா அவங்களுடைய தொடர்பு ஒரு சில நொடிகள் இருக்கலாமே தவிர, அவங்க முன்ன கைலாயத்தில் இருக்கும் பொழுதே அந்த ஒரு உறவு வந்துருச்சு இல்லையா? அங்க போய் மாதர் மேல் மனம் வைக்கிறார் பூ பறிக்க போகும்பொழுது. அந்த தொடர்புன்றதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு உணர்வு இருக்கவே தான் என்ன பண்றாரு பாருங்க. பெருமான் அவ்வாறு பணிந்தேத்தி என்று சொன்னால் எவ்வாறு? பெருமானே எனக்கு வந்து முன்னாடி சொல்றாரு இல்லையா, மெல்லியலார் தம்மை வேண்டின்னு, பறவையார வந்து நான் விரும்புகிறேன் சுவாமி என்று அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்பது போல வேண்டுகிறார். அந்த வேண்டுதல் தான் அவ்வாறு பணிந்து ஏத்தி அணி ஆரூர் மணிப்புற்றின் மைவாழும் திருமிடற்று வானவர்பால் என்றால், நம்ம சொல்லியிருக்கிறோம் பெருமான் ஆரூரிலே புற்றிடம் கொண்ட பெருமான் வன்மீகநாதராக இருக்கிறான் என்று அந்த பெருமானை போய் வணங்குறாரா. மைவாழும் திருமிடரு என்று சொன்னால் நீலகண்டம், மைனா கருமை, கருமை நிறமுடைய கண்டம் என்பது பெருமான் நஞ்சை சாப்பிடுகிறான் என்றால், நீ தேவர்களுக்காக அவர்களுக்கு அமுதத்தை கொடுத்துட்டு நஞ்சையே சாப்பிட்ற பெருமான் என்றால் நீ எவ்வளோ ஒரு பெருங்கருணையாளன் அல்லவா. இப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்கிறோம்னு சொன்னா அவங்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி கேட்கணுமே தவிர அவங்களுடைய குறை சொல்லக்கூடாது. நாமளே போய் அவங்க கிட்ட உதவி கேட்குறோன்னா, நீங்க என்ன இப்படி பண்ணீங்களாமே, அது தப்புன்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்களேன்னு சொன்னா உதவியாக செய்வான், உதவி தான் கொடுப்பான் இல்லையா? அதுவே ஐயா நீங்க அவங்களுக்கெல்லாம் அப்படி செஞ்சிருக்கிறீங்களாமே, கேள்விப்பட்டேன், உங்களை ரொம்ப சிறப்பாக சொல்றாங்களே என்று சொன்னால் அவர் ஒரு மன மகிழ்ச்சி வரும் இல்லையா? அது மாதிரி பெருமான் இடத்துல போய் நீங்க தேவர்களை எல்லாம் காப்பதற்கு விஷமே குடிச்சிருக்கிறீங்க, அவங்களுக்கு அமுதத்தை கொடுக்கறதுக்கு விஷமே குடிச்சிருக்கிறீங்க என்பது போல அந்த ஒரு குறிப்பில் தான் இவர் யார் தெரியுமா, மைவாழும் திருமிடற்று என்றால் அவ்வளவு பெருங்கருணையுடைய பெருமான் எனக்கு ஒரு கருணை செய்ய மாட்டாரா என்பது போல. அதான் குறிப்பு தான், நயம். அப்படி வேண்டல சுந்தரர், நயமா வருது பாட்டில், அப்படிதான் சேக்கிழார் பாடுறார். மைவாழும் திருமிடற்று வானவர்பால். ஏன்னா வானவர்னு சொன்னா தேவர், மேலுலகத்தில் இருக்கிறவங்க தான். பெருமானை வானவர்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாதாரண வானவன் இல்லை இல்லையா? அவருடைய மிடரு மைவாழும் மிடரு என்றால் நஞ்சை சாப்பிட்டா கூட சாகாதவனாக இருக்கிறான். எனவே அவன் வானவனாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் மகாதேவன் என்று அந்த குறிப்பு சொல்றார். திருமிடற்று வானவர்பால் நின்றும் போந்து பெருமானத்தில் நிற்கிறாரா, நின்று விண்ணப்பம் செய்கிறார். என்ன சொல்றார்? எவ்வாறு சென்றால் என் இன்னுயிராம் அன்னமென, என்னுடைய உயிர் போல இருக்கக்கூடிய பறவை அன்னநடை போல இருக்கிறதுனால பெண்களை வந்து அன்னம்னு சொல்லுவாங்க. நமக்கு 9ஆம் திருமுறையிலே வருது இல்லையா, அன்னநடையார் அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லைன்னு வருது இல்லையா? அதுதான் சொல்றார். பெருமானே எங்க போனான்னு தெரியலையே, என்னுடைய உயிர் போல் இருக்கக்கூடிய பறவைன்னு சொல்றார். இப்பதான் பார்க்கிறாரு, உயிர் என்று சொன்னால் பிறவி எடுத்ததிலிருந்து உடம்போடு ஒட்டி இருக்குதுன்னு பார்க்கிறோம். அதனாலதான் உடம்புக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கூட சரி உடம்புக்கு தானே ஆச்சு, உயிருக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்றோமான்னா, ஐயோ என் உடம்புல ஆயிடுச்சே என் உடம்புல ஆயிடுச்சே என்று உயிர் உடல் என்ற வேறுபாடே இல்லாமல் இருக்கிறோம். அப்ப நமக்கு ஆரம்பத்திலிருந்தே உடம்பும் உயிரும் ஒன்னா தான் இருக்குது. அப்படி சொல்றார்.
அந்த பறவை சொல்லும் பொழுது எவ்வாறு சென்றால், என் இன்னுயிராம் அன்னமென, அன்னம் போன்ற என்னுடைய உயிர் போன்று விளங்கக்கூடிய பறவை என்று சொல்லிட்டு செவ்வாய் வெண்ணகை கொடியை தேடுவாராயினார். செவ்வாய் என்று சொன்னால் சிவந்த இதழ், அந்த அம்மாவுடைய வாய் செவ்வாய். வெண்ணகை என்று சொன்னால் லேசான சிரிப்பு தோன்றும் பொழுது முத்து போன்ற அந்த பற்கள் இல்லையா, அப்படி இலக்கணம் சொல்றார். இப்படிலாம் விளங்கக்கூடிய பறவையார். அதுவும் சொல்லும்போது என்ன சொல்றார், கொடியைன்னு சொன்னாங்க. கொடினா அந்த அம்மா ரொம்ப மென்மையான தன்மையில இருக்கிறாங்களாம். பொதுவாக பெண்கள் ரொம்ப ஒல்லியா இருக்கணும், கொடி போல இருக்கணும்னு சொல்லுவாங்க. கோவையாரில் கூட அப்படிதான் வந்து வரும்னு பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய கொடியை தேடுவாராயினார். பெருமான இடத்துல சொல்லிட்டு ஐயோ எங்க போனான்னு தெரியலையே என்று சொல்றார். இந்த உயிர் என்பது ரொம்ப அது அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அது அப்படிதான் வந்து வருது. சினிமா பாட்டு கூட பாடுறாங்க இல்லையா, உயிரின் உயிரேன்னு பாடுறாங்கன்னு பாக்குறோம். இப்ப வர திரைப்படங்கள்ல கூட அந்த ஒரு வசனம் வச்சிருப்பாங்க, என்னுடைய உயிர் மாதிரி இல்லையா நீன்னு சொல்லுவாங்க. அது திருக்குறள்லயே வந்து இருக்குது. எப்படின்னு சொன்னா, நம்ம ரெண்டு பேருடைய அந்த நட்பு இருக்கு இல்லையா, காதல், அது எப்படி போன்றது என்று சொன்னால், உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையுடைய எம்மிடை நட்புன்னு சொல்லிட்டு, உடம்பும் உயிரும் எப்படி நட்பு கொண்டு இருக்கிறதோ அதுபோல் அவளிடத்தில் என்னுடைய நட்பு என்று சொன்னால், உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சு இருக்குமா என்றால் இருக்காது. அதுபோல் அவளை பிரிந்து நான் இருக்க மாட்டேன், என்னை பிரிந்து அவள் இருக்க மாட்டாள் என்று. பிரிந்து இருக்க மாட்டான்னு சொன்னா எப்பயுமே பிரிஞ்சுன்னு இல்லை, ஒரு நொடி பொழுதும் பிரிந்து இருக்க மாட்டாள்னு அர்த்தம். ஏன்னா உடம்பு உயிரும் அப்படித்தானே இருக்குது. கொஞ்சம் ஏதோ ஒரு வேலை காரணமாகவோ அல்லது கல்விக்காகவோ பிரிந்து போய் படிப்பதற்காக அல்லது செல்வம் தேடுவதற்காக போனோம். ஏன்னா திருமணம் செய்துக்கிட்டா போதுமா, இல்லறம் நடத்துறதுக்கு செல்வம் வேணும் இல்லையா. செல்வத்தை வந்து நம்ம அறவழியில திரட்டணும் அல்லது பெற்ற செல்வத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா கல்வி வேணும். அப்ப கல்விக்காக செல்வத்துக்காக அவன் பிரிஞ்சு தானே போனோம், அதை கூட தாங்கிக்க முடியாது என்றுதான் அருமையான பாட்டு, சங்க இலக்கிய பாட்டுலாம் இருக்கும் அகப்பாடல்கள்ல. எனக்கு நினைவு அருணை கலம்பகம் நினைக்கிறேன், அதுல வருது, தலைவன் பிரிந்து போகிறான். எதுக்காகன்னு சொன்னா கல்விக்காக போறான். ஏன்னா பிரிவு சொல்லுவாங்க, படிப்பதற்காக போகலாம், பிரிவிலேயே அதுக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அக இலக்கணத்தில் ஆண்டு கணக்கு சொல்லுவாங்க. கல்விக்காக பிரிவது கொஞ்சம் அதிகம், செல்வத்திற்காக பொருள் ஈட்டுவதற்காக, அதுதான் நமக்கு பழமொழியே உண்டு இல்லையா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்றாங்க. செல்வத்திற்காக பிரிஞ்சு போய் பண்ணலாம், அல்லது நாட்டினுடைய போருக்காக போகலாம். சான்றோனாக நல்ல அறிவுடையவனாக இருந்தால் அவன் தூது போவான். போருக்கு வந்து வீரமுடையவங்க எல்லாம் போவாங்க, எல்லாரையும் தூது அனுப்ப முடியாது இல்லையா, தூது போறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா போனோம்னு பார்க்க. அதனாலதான் மகாபாரதத்தில் யாரு தூது அனுப்புறாங்க, பாண்டவர்கள் கண்ணனை அனுப்புறாங்கன்னு பார்க்கிறோம். தூது போறவங்க பிரச்சனை பண்ணிட்டு வரக்கூடாது, ரொம்ப பொறுமை உடையவர்களா இருக்கணும். இப்ப பீமன் அமைச்சிருந்தா என்ன இருக்கும், தூது போகிறதுக்கு அங்கேயே அடிச்சு கொண்டுட்டு இருப்பான் இல்லையா கோபத்துல. ஆனா கண்ணனாக இருக்கவே அவர் என்ன பண்றார், நீ நாடு கொடுக்கணும்ப்பா, சரி ஒரு 5 ஊராட்சி கொடு அப்படின்ற. 5 ஊரா கொடுக்க முடியாதுன்றான். சரி 5 தெருவாட்சி கொடுப்பா என்று சொன்னால், 5 தெருவா அதெல்லாம் கொடுக்க முடியாது, 5 வீடாட்சி கொடுப்பா என்றால் ஒரு ஊசி முனை நாட்டுவதற்கு கூட இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி, அவ்வளோ அவன் சொல்ற வரைக்கும் கேட்கணும் இல்லையா பொறுமையா. அது மாதிரி கூர்த்த அறிவுடையவர்கள் அல்லது சான்றோர்கள் தான் தூது அனுப்புவாங்க. அது வேற மாதிரி சொல்லுவாங்க, இலக்கணத்துல வரும். அவங்களாம் தூதுக்கு போகும்போது அப்ப பிரியலாம் என்றெல்லாம் வருது இல்லையா, அதை கூட தாங்கிக்க முடியாதான். அப்படி வரும்பொழுது என்ன வருது, தலைவன் போறான்னு சொல்லிட்டு போறான், கல்விக்காக தாமா போறேன்னு தலைவி கிட்ட சொல்லும்போது தலைவி என்ன சொல்றா, பிரச்சனை இல்லைங்க நீங்க பிரிஞ்சு போங்க அப்படின்றா. என்ன ஆச்சரியமா இருக்குது என்று சொன்னால், நீங்க கல்விக்காக தானே போறீங்க, நீங்க சும்மா மேலோட்டமாலாம் நுனிப்புள் மேயக்கூடாது. உங்களுடைய கல்வி நல்ல கல்வியா நீங்க படிச்சுட்டு வரதா இருந்தா வாங்க. நல்ல கல்வினா எப்படிமா இருக்கணும் என்று கேட்டால், ஞானசம்பந்த பெருமான் மாதிரி உங்களால கல்வி கற்க முடியும் என்றால் நீங்க போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்றா. ஏன் என்று சொன்னால், ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த தமிழ் மயிலாப்பூரிலே பூம்பாவையே உயிர் பெறச் செய்தது இல்லையா. நீங்க படிக்கிறதுக்கு தான் போறீங்க, படிக்க தான் போறீங்க, இருந்தாலும் உங்களை பிரிஞ்சு நான் வந்து உயிரோட இருக்க மாட்டேன், நீங்க வந்து பார்க்கும்போது நான் எலும்பா தான் இருப்பேன். எனவே என்னை உயிர் பெறச் செய்ய முடியும் என்று அந்த அளவுக்கு உங்களால படிக்க முடியும்னு சொன்னா நீங்க போய் படிச்சுட்டு வாங்க என்று சொல்கிறாள். என்றால் அவளுடைய அன்பு என்பது உடம்போடு உயிரிடை என்ன என்பது போன்ற அந்த அன்பு தான் அகப்பாடல்களில் சொல்லுவாங்கன்னு பார்க்கிறோம். அதுதான்
அதுலேயும் சொல்கிறாங்க, அருணை கலம்பகம் நினைவு, அதை பார்த்தோன்னா சொல்கிறேன் அப்புறம். எனவே அவருடைய அந்த அன்பு வந்து ஒரு சில நொடியும் பிரிய முடியாது என்பதற்காக தான் சொல்றார் பெருமானிடத்தில். செவ்வாய் வெண்ணகை கொடியை, அவர் எப்படிப்பட்டவர் என்றால் என் இன்னுயிராம் அன்னமென என்று சொல்லிட்டு அவங்கள சொல்றாருன்னு பார்க்கிறோம். மை என்பது சும்மா இலக்கணம் எழுதுக, மைனா நஞ்சுன்னு சொல்ல இல்லையா, மை என்பது கருமை நிறம், கருமை நிறம் உடைய மை அது நஞ்சு, அதுக்காக ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. அதை அடுத்த பாட்டு பாருங்க, 152வது பாடல் தடுத்தாட்கொண்டு புராணத்தில். பாசமாம் வினை பற்றறுப்பான் மிகும் ஆசை மேல் மேலும் ஒரு ஆசை அளிப்பதோர் தேசின் மன்னி என் சிந்தை மயக்கிய ஈசனார் அருள் எண்ணெறி சென்றதே என்று சொல்றார். என்ன சொல்கிறார்? இந்த பாசமாகிய வினையை பற்றெடுப்பதற்காக பெருமான் மேல எனக்கு ஆசை இருக்கிறது. ஏன்னா பெருமான் மேல விருப்பமா இருக்கணும் இல்லையா, அதுதான் சொல்றார். நம்ம சொக்கநாத வெண்பாவில கூட தர்மயாதத்தினுடைய குருமுதல்வர் குருஞான சம்பந்த பெருமான் பாடும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நம்மளை அலங்காரம் பண்ணி அந்த அழகை பார்க்கிறோம். அந்த வழக்கம் வந்து வயதுலாம் காரணம் கிடையாது, எல்லாருக்குமே வந்து உண்டுதான். சும்மா போகும்பொழுது ஒரு கண்ணாடி இருக்குன்னு சொன்னா அப்படி நின்று இப்படி இப்படி பார்க்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம பார்ப்பது. அவர் சொல்றார் எடுத்து, பெருமானே நாங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த ஐயா நேத்து கூட சொன்னாங்க இல்லையா திருமந்திரத்துல, மனித பிறவி என்பது அரிய பிறவிதான், ஆனால் அது எதற்கு என்பது நம்முடைய சித்தாந்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது. மானிட பிறவிதானம் வகுத்தது மனம்பாக்காய மானிடத்து ஐந்திலாடும் அரண்பணிக்காக. இது போல வந்து பெருமானை அழகா பூஜை செய்து பெருமான் எவ்வளவு அழகா இருக்கிறான் என்று பார்க்கணும், அதற்கு தான் இந்த பிறவி. ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம அலங்காரம் பண்ணி நம்ம பார்க்கிறோம் என்றுதான் அவர் சொல்றார். உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன், பொன்னை அறிவையறைய நினையும் அன்பிலேற்கு உன் தாழ் தருவையோ சொக்கநாதா என்று சொக்கநாத வெண்பாவிலே பாடுகிறார்னு பார்க்கிறோம். அவங்களாம் அந்த நிலையில இல்லை, நமக்காக பாடுகிறார்கள்னு பார்க்கிறோம். அது மாதிரி பெருமானிடத்துல ஒரு விருப்பம் இருக்கணும், அவனிடத்துல அன்பு இருக்கணும் நமக்கு. அதான் சொல்றார், பாசம் என்று சொன்னால் நமக்கு தெரியும், பாசம்னா கயிறு கட்டு. பாசமாம் வினை பற்றறுப்பான் மிகும் ஆசை மேல் ஒரு ஆசை அளிப்பதோர். பெருமானே உன்னிடத்திலே நான் அன்பு கொண்டிருக்கிறேன், உன் மேல எனக்கு அளவில்லாத அன்பு இருக்குதுப்பா, அது எதற்கு என்று கேட்டால் இந்த பாசமாகிய வினை பற்றெல்லாம் நீங்குவதற்கு எனக்கு இது துணையா இருக்குது. வள்ளுவர் சொல்றார் இல்லையா, என்ன சொல்றார், நம்ம எப்பயுமே ஒன்று விடணும் விடணும் விடணும்னு சொன்னா சரி விட்டுறோம் சார், அடுத்து எதை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பொருத்தமாக அவங்க காஃபி டீ எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க, இப்போ ஐயா கூட டீ காஃபி குடிக்கிறது இல்லைன்னு சொன்னார். இப்போ அப்படி நம்ம முடிவு பண்ண உடனே நம்ம மனசு நம்ம கிட்ட கேட்கும் இல்லையா, சரிப்பா டீ காஃபி குடிக்கிறது இல்லை, அப்ப என்ன குடிக்கிறது என்று கேட்கும். ஐயா வந்து காஃபியோ ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடிக்கிறேன்னு சொல்றார். எங்க சித்தா டாக்டர் என்ன சொல்லுவார், அதை கூட குடிக்கக்கூடாதுன்னுவார், சுக்கு காஃபி மாதிரி வெறும் தண்ணியில சுக்கு தான் போட்டு குடிக்கணும்னு சொல்லுவார். அப்போ ஒன்று விட போறோம்னு சொன்ன உடனே நம்ம மனசு எதை கேட்குது, அடுத்து எதை பிடிக்கிறதுன்னு கேட்குது இல்லையா. பெரிய புராணம் படிக்க போறது இல்லை என்று சொன்னா அப்ப என்ன படிக்க போற, அப்ப செமஸ்டருக்கு படிக்க போறியா என்று மனசு கேட்கும். இல்ல இல்ல டிவி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது ரொம்ப மோசமான மனசு. ஏதோ ஒன்று ஒரு ஆல்டர்னேட் கேட்குது இல்லையா, அதுதான் சொல்றா, மனசை கட்டுப்படுத்தக்கூடாது, மடைமாற்றம் செய்யணும்னு சொல்றாங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்குன்னு சொன்னார் வள்ளுவர். பற்று விடணும் விடணும்னு சொன்னா எப்படி நம்ம விடுறது, பெருமானை பற்றினால் மற்ற பற்றெல்லாம் சாதாரணமா நீங்கிடும் என்றுதான் அவர் சொல்றார். வினை பற்று அறுப்பான், வினையுடைய பற்றெல்லாம் நீங்குவதற்காக நான் என்ன பண்ணேன், மிகும் ஆசை. அந்த ஆசை என்பது பெருமான் மேல இருக்கக்கூடிய ஆசை. ஆனா இப்ப என்ன ஆச்சு, புதுசா ஒரு ஆசை வந்துருச்சு இல்லையா, அது மேல் ஒரு ஆசை அளிப்பதோர் தேசின் மன்னி என் சிந்தை மயக்கிய. தேசு என்று சொன்னால் ஒளி, தேஜஸ்னு சொல்றோம் இல்லையா, அதான் ஒளியாக விளங்கக்கூடிய. மன்னி என்றால் நிலை பெற்று, அந்த எண்ணம் வந்து அப்படியே இருக்குதா, அப்படியே நினைச்சிட்டே இருக்கிறார் பறவையாரே. என் சிந்தை மயக்கிய, சிந்தை மயக்கிய. அவர் சுந்தரர் வந்து சாதாரண ஆள் இல்லை, பெருமானே வந்து தம்புரான் தோழர் சொல்றாருன்னு பார்க்கிறோம், சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம பெருமானே வலிந்து வந்து 2 முறை திருவடி தீட்சை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அவரே வந்து பெருமான் நேரடியாக தடுத்து ஆட்கொள்கிறார் என்றால் சாதாரண ஆள் கிடையாது. அவருடைய சிந்தையே மயக்கம் அடைகிறது என்று சொன்னால் தவநெறி வேற கேட்கிறார், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. எல்லாத்த விட சொன்னார் பாரு, தவநெறி கேட்டவர். அதுவும் பெருமான் என்ன பண்றார், தவநெறி கொடுத்துட்டாருன்னு பாக்குறோம். தவநெறி கொடுத்துட்டு
அப்புறம் என்ன பண்றார், அதான் சிவபெருமான் இருக்கிறார் பாருங்க, அவர் மாதிரி யாரும் வம்பு பண்றவர் இருக்க மாட்டார். துறையூர்ல தவநெறி கேட்கிறார், சரி சார் சரின்னு கொடுத்துட்டார், தவநெறி கொடுத்துட்டார். இங்க வந்து தம்புரான் தோழனா இருக்கும் பொழுது என்ன சொல்றார், மனக்கோலத்தில் இருப்பான் என்று சொல்றாருன்னு பார்த்தா அவருக்கு தெரியும் இல்லையா, தவநெறி என்பது இப்ப கொடுக்குறப்பா உனக்கு, நீ எதுக்கு வந்திருக்கிற என்ற ஒரு காரணம் இருக்கு இல்லையா என்பது போல் பெருமானுக்கு அது தெரியும். அப்படிப்பட்ட சுந்தரர் நம்மளோட மனசை வந்து ஒருத்தவங்க மயக்கிறாங்கன்னு சொன்னா அது சாதாரணமா எல்லாராலையும் முடியாது. ஏன்னா அவரே எத்தனையோ முறை கோயிலுக்கு போயிருப்பார், எவ்வளவோ அழகான பெண்கள் எல்லாம் போயிருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட அவருடைய மனம் திரிந்ததே கிடையாது என்றால் பெருமானுடைய அருளால் அவர்களை பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு தான் என்ன சொல்றார், என் சிந்தை மயக்கிய அது யார் என்றால் ஈசனார் அருள், பெருமானுடைய அருள் தான் என்ன இப்படி செய்ய முடியும் என்று சொல்லிட்டு அது எண்ணெறி சென்றதே என்று எங்க போச்சுன்னு தெரியலையே என்று பறவையார பார்க்கிறார். ஓ பார்த்துட்டார், அப்புறம் காணோம், அவர் என்ன பண்றது, மனசு பதை பதைக்குது இல்லையா, பார்க்கிறார், பெருமானிடத்தை கேட்கிறார். பாசம்னா கட்டு, தேசின் மண்ணி என்றால் ஒளியாக நிலை பெற்று எப்பொழுதுமே ஒரு ஒளியோடு இருக்கக்கூடிய உரு, அது என்ன சொல்றாங்க, மனம் கவரும் ஒளி உருன்னு சொல்றாங்க. பற்றறுப்பான் மிகும் ஆசை என்பது வினைப்பற்று அறுப்பதற்காக சிவன் மேல் கொண்ட அன்பு அப்படி சொல்லலாம். அல்லது எப்படி சொல்லலாம்னா சிவன் மேல் கொண்ட அன்பு நம்முடைய வினைப்பற்றெல்லாம் நீங்குவதற்கு துணையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரி தான், சிவபுராணத்தில் தான் எழுதியிருக்கிறோம், பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே என்று சொல்றார் இல்லையா, இந்த வினைப்பற்றெல்லாம் நீங்குவதற்கு பெருமான் துணையாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அடுத்த பாடல் பார்ப்போம். உம்பர் நாயகர் தம்கடல் அல்லது நம்புமாறு அறியேனை அவரை சொல்லுகிறார். நம்புதல்னு சொன்னா எழுதியிருக்கிறோம், விரும்புதல்னு அர்த்தம். நம்பு என்றால் விருப்பம். பெருமானே உன்னுடைய திருவடி தவிர நான் வேறு எதையும் விரும்பியது கிடையாது, அப்படிப்பட்ட என்னை உம்பர் நாயகர்னு சொன்னா மேல இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் நாயகன்னா தலைவன், தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான், அவனுடைய உன்னுடைய கடல் அல்லாது நம்புமாறு அறியேனை நடுக்குற வம்பு மால் செய்து வல்லியின் ஒழ்கி நின்று எம்பிரான் அருள் எண்ணெறி சென்றதே. மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்றார், பெருமானுடைய அருள் பெருமானுடைய அருள் என்று சொல்றார். நம்ம கூட என்ன ஒரு பாடம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, எதுவாக இருந்தாலும் பெருமானுடைய அருள் தான் என்று நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. சொன்னா மட்டும் போதாது, அது வாயால சொன்னா போதாது, நம்ம நம்பணும் இல்லையா. நம்ம என்ன பண்றோம், நல்லது நடந்ததுன்னு சொன்னா அது என்னுடைய நல்வினை என்று சொல்றோம், கெட்டது நடந்தது என்று சொன்னா ஐயா சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு நல்லது நடந்ததுன்னு சொன்னா என்னுடைய நல்வினை அல்லது என்னுடைய உழைப்புன்னு சொல்லி சொல்றோம், ஒரு கெட்டது நடந்தது என்று சொன்னால் யாரோ ஒருத்தங்க நமக்கு பண்ணிட்டாங்க என்று சொல்லி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு பார்க்கிறோம். உண்மையிலேயே எது நடந்தாலும் இறைவனுடைய அருள் தான் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா வினை நம்மை வராது. அதுதான் எப்படி சொல்றாங்க, இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி பெருமானே நீ தானே எனக்கு கொடுக்கிற என்று. அதுபோல் இவர் என்ன நினைக்கிறார், அவர் ஒரு அழகான ஒரு பறவையாரை பார்த்த பொழுது என்ன நினைக்கிறார், பெருமானுடைய அருள் அல்லவா என்று அந்த எண்ணம் அவருக்கு நீங்காம இருக்குதுன்னு பார்க்கிறோம். அதனாலதான் சும்மா சொன்னாங்க, சுந்தரர் வந்து யோக நெறி அவருடைய மார்க்கம் சகமார்க்கம் என்று சொல்றாங்கன்னு சொன்னா அந்த பெருமானுடைய சிந்தை என்பது கொஞ்சம் கூட அவருக்கு பெறவே இல்லை என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கிறார், சிவனுடைய திருவடி தவிர வேற எதையும் நினைக்காம இருக்கிறார். அவர் என்ன பண்றாரா, பெருமான் வம்பு மால் செய்து, ரொம்ப வம்பாக வலிந்து அர்த்தம், நம்ம கூட சொல்றோம் இல்லையா, ஏன்பா என்கிட்ட வம்பு பண்ற அப்படின்னு கேட்கறோம் இல்லையா, அதுதான் வலிந்து மயக்கம் செய்து என்ன பண்றாரா, வள்ளியின் ஒல்கி இன்று, வள்ளி என்று சொன்னால் வள்ளிக்கொடி, வள்ளிக்கொடி போன்று ஒல்கி, நம்ம திருக்கோவையாரில் கூட வருது பாருங்க, எழுதியிருக்கிறோம், மறுவலர் மாலையோர் வள்ளியின் ஒல்கி அனநடை வாய்ந்துன்னு வருது பாருங்க, ரெண்டுமே வருது, கொடி போன்று இருக்கிறார்னு வருது, அண்ணநடை அதான் அனநடைன்னு வரும் பாட்டில், அனநடைன்னு வருது. அது முதல்ல அவர் சொல்லிட்டாரு, இங்க கொடி போன்று இருப்பதை இங்க சொல்றார். வள்ளியின் ஒல்கின்று எம்பிரான் அருள், அப்படிப்பட்ட அழகுடைய அல்லது இப்படிலாம் இலக்கணம் உடைய பெருமானுடைய அருளாகிய பறவையார் எங்கனம் சென்றதே, எண்ணெறி சென்றதே என்றார். எந்த வழி போனாங்கன்னு தெரியலையே என்று இருக்கிறார். அடுத்து பாருங்க 154வது பாடல். பந்தம் வீடு தரும் பரமன் கடல்
சிந்தை ஆறுற உண்ணுமென் சிந்தையை வந்து மால் செய்து மானனவே விழித்து எந்தையார் அருள் எண்ணெறிச் சென்றதே. அவருடைய ஆற்றாமைதான் எப்படி சொல்றார், பந்தம் வீடு தரும் பரமன் கழல். அந்த பந்தம்னு சொன்னா திரோதான சக்தி என்று திரோதான சக்தின்னு எழுதுறாங்க உரையாசிரியர்கள். திரோதான சக்தி என்றால் பெருமானுடைய அருள் தான் இப்ப நமக்கெல்லாம் இருக்கு. அருள் எப்படி இருக்குன்னு சொன்னா அருள் சக்தியாக இல்லாமல் மறைப்பு சக்தியாக இருக்கிறதுன்னு சொல்றோம். பெருமான் திரோதான சக்தி மூலமாக நம்முடைய ஆணவம் மெலியும் பொருட்டு எல்லாத்தையும் மறைச்சு என்ன பண்றான், முதல்ல உங்களை போய் உலகத்துக்கு அனுப்புறான் இல்லையா, தனுகரண போன போகங்களை படைத்து கொஞ்சம் போங்கப்பா என்று. உங்களுடைய அனுபவத்தினாலே என்ன அனுபவம் வரும்னு சொன்னா எல்லாமே இங்க துன்பம் தான் போல இருக்குது, நாம தான் இன்பம்னு நினைச்சுக்கிறோம், எல்லாத்தினுடைய முடிவும் துன்பம் தான் என்று பெருமானை நிலையான ஒரு இன்பத்தை நான் அடைய வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்தால், ஒரு மெய்யுணர்வு வந்தால் பெருமான் அருள்வான். அது வரைக்கும் நமக்கு மறைப்பு தான் பார்க்கிறோம். அதுதான் அந்த பந்தம், அதுதான் எழுதியிருக்கிறோம். திரோதான சக்தி வாயிலாக ஆணவத்தி சக்தியை நடத்தி உயிர்களை பிறப்பினுள் அழுத்துதல், அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மறைத்தல் தொழில்னு சொல்லுவாங்க. ஏன் மறைத்தல் தொழில் செய்யணும் பெருமான்னு கேட்குறாங்க. அது எவ்வளோ முக்கியமானதுன்னு பார்க்குறோம் இல்லையா. சொல்லுவாங்க பொதுவாக வேடிக்கையாக சொல்லுவாங்க, போன பிறவினுடையது இந்த பிறவியில் நம்ம மறந்திருப்பதே பெருமானுடைய பெரிய அருள். நம்ம நேற்று நான் சாப்பிட்டதே நம்ம இன்னைக்கு மறந்துடுறோம், அது வேற விஷயம். நினைவு என்பது இருந்ததுன்னு சொன்னால் எவ்வளோ பிரச்சனை வரும், போன பிறவி தான் இப்போ ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னால். எனவே பெருமான் மறைத்து மறைப்பு சக்தியாக நமக்கு அருள் செய்கிறான்னு பார்க்கிறோம். அப்படி பந்தத்தையும் வீடு தரும் பரமன் என்றால் அந்த பந்தத்தில் நீங்க போய் உங்களுடைய பக்குவத்தின் காரணமாக உணர்ச்சி பெற்றால், உணர்வு பெற்றால், அந்த உணர்வு கூட நாம பிராக்டிஸ்லாம் பண்ண முடியாது, நாம பயிற்சி செய்து நம்ம பக்குவம் அடைஞ்சிடலாம். தொடர்ந்து பெரியவரான கிளாஸுக்கு போனால் அதை நம்ம இது முடிச்ச உடனே ஒரு நிலைக்கு வந்துடலாம், இறைவனை ஒப்பு வந்துடும், திருமந்திரம் கிளாஸ் முடிச்ச உடனே சக்தி நிவாதம் வந்துடும் என்று நம்ம சொல்ல முடியாது. எப்போ எதுவுனா நடக்கலாம் இல்லையா. நம்முடைய பயிற்சி மூலமாக அடையலாம் என்பது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா மனசு பக்குவப்படும் பொழுது பெருமானுடைய அருள் தான் வரும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பதை தான் பார்க்கிறோம். எனவே அந்த பந்தத்திலே உங்களுக்கு பக்குவம் வந்தால் பெருமான் வீடு தருகிறான். பந்தம் வீடு தரும் பரமன் கடல் சிந்தை ஆறுற, ஆறுதல் சொன்னா தமிழ்ல பொருந்துதல் அர்த்தம். அப்படி சிந்தையோடு பொருந்த ஆறுற உண்ணும் என் சிந்தையை, உண்ணுதல்னா நினைத்தல்னு தெரியும், அப்படி நினைக்கக்கூடிய என்னுடைய சிந்தையை வந்து மால் செய்து, அவங்க கோயிலுக்கு போகும்போது எதிரில் வந்துட்டு மயக்கிட்டாங்க இல்லையா மனசை, மால் செய்து மானனவே விடித்து. அந்தம்மா நின்று கூட பார்க்கல, நம்ம பார்த்தோம் இல்லையா, இவராச்சும் எண்ணுகிறார், அவங்க உடனே சொல்றாங்க பேர் பறவை இவங்களுடைய பெயர்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க பெண், அச்சமடம் நாணம் பயிர்ப்பு இருக்குது, ரொம்ப அழகா இருக்கிறாரு அவருன்னு சொல்ல முடியாது, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டயே கேட்க முடியாது இல்லையா. பார்ப்பது கூட அப்படியே முறைச்செல்லாம் பார்க்க முடியாது, லேசா பார்க்குறாங்க, அப்படி பார்த்துட்டு ஓ சரின்ட்டு போயிடுறாங்க இல்லையா. அதான் சொல்றார் மானனவே விடித்து, அதான் அந்த மருட்சி பார்வை. விழித்து எந்தையார் அருள், பெருமானுடைய அருள், எந்தைன்னு சொன்னா நம்ம சொல்லியிருக்கோம் எனக்கு தந்தைன்னு அர்த்தம். எந்தையார் அருள் எண்ணெறி சென்றதே, எப்படி போச்சுன்னு தெரியலையே என்று சொல்லிட்டு சொல்றார். ஆறுரன் சொன்னா பொருந்துதல், நிறைவுரன் சொல்றாங்க, சிந்தை முழுக்க நிறைந்து இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த சிந்தனை. அடுத்த பாட்டு என்று என்றால் இப்படிலாம் என்று சாலவும் ஆற்றலர், அவரால் ஆற்றுதல் சொன்னா ஆற்றி இருத்தல், அவரால் முடியல, காத்திருக்க முடியல. சாலவும் ஆற்றலர், சாலன்னு சொன்னா ரொம்ப அதிகமான அர்த்தம், மிகுதி பொருள்ல சொல்லுவாங்க. சால உரு தவ நனி என்று இதெல்லாம் மிகுதி பொருள் என்று உரிச்சொல்ல நன்னுள்ள சொல்லுவாங்க. அப்படி முடியாம ஆற்றலர் என் உயிர் நின்றது எங்கென நித்தில பூன்முலை மன்றல் வார்குழல் வஞ்சியை தேடுவான் சென்று தேவாசிரியனை சேர்ந்தபின். ஆற்றி இருக்க முடியாமல் இருக்கிறாரா, என் உயிர் நின்றது எங்கென, அவருடைய உயிர் போன்று இருக்கக்கூடிய பறவையார் எங்கென, நித்தில பூன்முலை மன்றல் வார்குழல் என்பதெல்லாம் அவருடைய அந்த அடையாளங்களை சொல்கிறார். வார்குழல்னு சொன்னா அதான் எழுதியிருக்கிறோம், மன்றல் வார்குழல் என்றால் வாசனை பொருந்திய நெடிய கூந்தல், வார்குழல் என்றால் நெடிய கூந்தல், மன்றல் என்று சொன்னால் வாசனை பொருந்திய கூந்தல் என்று பொருள். அந்த மன்றல் வார்குழல் என்றால் வாசனை பொருந்திய நெடிய கூந்தல், அதுதான் முதல்ல அவர் சொன்னார்னு பார்க்கிறோம். ஏன்னா பெண்கள்லாம் பூ வைப்பாங்க இல்லையா, இயல்பாக பூ வைப்பதனால் வரக்கூடிய மனம் இயற்கை மனம்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட வஞ்சியை
வஞ்சின்னு சொன்னா ரெண்டா சொல். வஞ்சினா தமிழ்ல பெண் ஒரு அர்த்தம், இன்னொன்னு கொடி போன்றவர் இல்லையா, சிலேடை போல சொல்றார். வஞ்சியை தேடுவான் சென்று தேவாசிரியனை சேர்ந்த பின். அந்த என்ன ஒரு குறிப்பு எழுதுறாங்கன்னு சொன்னா, வஞ்சி என்றால் பெண் கொடி என்பதெல்லாம் தெரியும். இன்னொன்னு வஞ்சித்தல் இருக்கு இல்லையா, வஞ்சித்தல் என்றால் வஞ்சனை செய்கிறான்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அப்பர் கூட பாடுறார் இல்லையா, வஞ்சித்து என் வளைகவர்ந்தான் வாரானே ஆயிடினும் என்று பாடுறார். அது மாதிரி காட்சி காட்டி மறைத்தமையால் வஞ்சிக்கும் தொழிலை உடையவர் என்று சீகேஸ் தான் எழுதுறாருன்னு நினைக்கிறேன் இந்த குறிப்பை. வஞ்சகன்னு சொல்றோம்ல, அது மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்களா, ஒரு காட்சி காட்சி அப்படியே பார்க்கிறார், விரும்புறார், அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாம உடனே போயிட்டாங்க இல்லையா, என்னுடைய மனசை திருடி கொண்டு போயிட்டா, அது மாதிரி சொல்றார். வஞ்சனையுடைய பெண் என்பது போலவும் ஒரு நயம், அதுதான். ஆமா, இருநோக்கு, அதான் சொல்றாங்க ஐயா, இருநோக்கு இவள்கன் உள்ளது, ஒரு நோக்கு நோய், இன்னொன்னு அந்த நோய்க்கு மருந்துன்னு சொல்றாரு இல்லையா, ரெண்டுமே அவங்க தான். ஒரு பார்வை பார்த்தால் பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அது நோய். முதல்ல அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்திலலாம் அப்படி ஏறெடுத்து பார்த்துட்டாலே அவங்களுக்கு விருப்பம் தான் என்பது போல அப்படியே குனிஞ்சு தானே இருக்கணும். அதை எல்லாரும் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, கம்பருடைய அந்த சீதையினுடைய காட்சி இருக்கு இல்லையா, ராமனை பார்க்கிறா, அந்த இடத்த நல்லா சொல்லுவாங்க. அவர் ரொம்ப அருமையா அமைச்சிருக்கிறாரு கதையை என்று சொல்லும் பொழுது, தோல் கண்டார் தோலை கண்டார் சொல்றாங்க. ராமனை அவங்க பார்க்கும் பொழுது எதிரில் ரெண்டு பேரும் பார்க்குறாங்கன்னு சொன்னா அது சரியா வராது. அந்த பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவர் விஸ்வாமித்திரரோட அப்புறம் லக்ஷ்மணனோட எல்லாம் அவர் போறார், அவங்களுடைய நாட்டுக்கு போறார். போகும் பொழுது அந்த அம்மா எங்க தெரியுங்களா இருந்து பார்ப்பாங்க, மேல இருப்பாங்க, இதுல இருந்து பார்ப்பாங்க. இப்ப எப்படி நம்ம பால்கனில இருந்து பார்க்கறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. அதை கூட அவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவார், முதல்ல போகக்கூடியவர் யாரு போறாங்க முதல்ல, விஸ்வாமித்திரர் போவார். அவரு போகிறத பார்த்தா அவங்க என்ன நினைக்கிறாங்களா, ஏதோ வயசானவர் போறாருப்பா என்று விட்டுறாங்க. பின்னாடி வரக்கூடியவர் இளைஞரா ஒருத்தர் ஏதோ போறார் என்றுதான் லக்ஷ்மணன் விட்டுறாங்க. நடுவில் ராவனை தான் பார்க்கும் பொழுதுதான் அவர் மனசு அவங்களுக்கு படுதுன்னு பார்க்கிறோம். ஆண்கள் ரொம்ப அடக்கமா கீழே குனிஞ்சிட்டு நடக்கக்கூடாது, அவருடைய நடை ஏறு போன்ற நடை. அப்ப அவங்க எப்படி நடக்கணும், நல்லா நிமிர்ந்து மேலே பார்த்து நடக்கணும். பெண்கள் அவங்க என்ன பண்ணணும், அவங்க அப்படி நடக்கக்கூடாது. நடக்கக்கூடாதுன்னா அடிமையா நம்ம சொல்லலை, அதெல்லாம் ஒரு அழகுதான், அச்சம் மடம் எல்லாம் ஒரு அழகுதான். அவங்க எப்படி பண்ணணும்னா தலை குனிஞ்சு இருக்கணும் இல்லையா, அப்ப மேல இருந்து அவங்க தலை குனிஞ்சு இருக்கிறாங்க, இவர் என்ன பண்றாரு போகும்போது இப்படி பாக்குறாரு இல்லையா, அது மாதிரி அந்த காட்சி அவர் வச்சிருப்பார், ரொம்ப நல்லா இருக்கும். அது சொல்லுவாங்கன்னு பார்க்கிறோம். இன்னும் நிறைய நயம் சொல்லுவாங்க கம்பராமாயணத்து. அதான் ஐயா சொன்ன மாதிரி அந்த நோக்கு என்பது பார்த்து விட்டுட்டா அது நோய், அப்புறம் அன்போடு அவங்க பார்த்தா அது மருந்து இல்லையா, அது மாதிரிதான் வஞ்சின்னு சொல்றார். வஞ்சித்து சென்று விட்டாளே என்று சொல்லிட்டு வஞ்சியை தேடுவான் சென்று தேவாசிரியனை சேர்ந்த பின், தேவாசிரி மண்டபத்தை சேர்ந்த பின் 156வது பாட்டு பாருங்க. காவினேர் வரும் கண்ணியை நண்ணுவான் யாவரோடும் உரையம்பாதிருந்து ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர் பூவின் மங்கையை தந்தெனும் பொழுதினில். அவரு உயிர்னு சொன்னது மட்டும் இல்லாம ஆவின்னு சொல்றார். ஆவினால உயிர் தான் நமக்கு தெரியும். அது என்னன்னா அவங்கள சொல்ற முதல் வரி பாருங்க, காவினேர் வரும் கண்ணியை என்றால், காவின்னு சொன்னா கருங்குவளை மலர், அது கண்ணு கருமை நிறமும் கலந்து இருக்கு இல்லையா, அது சொல்லும் பொழுது கருங்குவளை போல இருக்குது அந்த கண்ணி. அப்படி இருக்கக்கூடிய கண்ணுடையவளை நண்ணுவான் அவளை அடைவதற்காக யாவரோடும் உரையம்பாதி இருந்து, அந்த ஆற்றாமை காரணமாக ஒன்று புலம்புவாங்க அல்லது பேசாம அமைதியா போய் உட்கார்ந்துருவாங்க இல்லையா, அது மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் பேசலையா, உரை ஏம்பாது இருந்து எனக்கு யார் உதவி செய்வார். ஏன்னா நம்முடைய துன்பம்னா கூட எல்லாரிடத்துலையும் சொல்லக்கூடாது, முக்கியமாக உறவுகாரங்கிட்டலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் அவங்க கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படுவாங்க, அப்புறம் அவங்க சந்தோஷம் கூட படலாம், இல்லை உண்மையாக கஷ்டப்படலாம் இல்லையா. உண்மையாக யார் நமக்கு வருந்துவார்கள் என்று சொன்னால் பெருமான் தான் நமக்கு பெரிய நம்பிக்கை. அவர் விளையாட்டா இதை கூட போய் பெருமான் இடத்துல கேட்கிறாரு, சுந்தரர் தூது போய் அவர் அனுப்புறாரே, அப்புறம் தூது அனுப்புறாருன்னு பார்க்கிறோம் அவருடைய வரலாற்றில். என்றால் எதுவாக இருந்தாலும் நீதான், அவருக்கு அதுதான் பாயிண்ட். அவருடைய குறிக்கோள் எனக்கு பொண்ணாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அருளாக இருந்தாலும் நான் உன்னிடத்துல தானே நிற்கிறேன் என்பதுதான் அவருடைய ஒரு எண்ணம். தோழர் வேற இல்லையா அவர், அதனால ஒரு உரிமை. அதான் என்ன சொல்றார், என் பிரச்சனைக்கெல்லாம் யாரும் தீர்வு செய்ய மாட்டாங்க, அல்லது கிண்டல் கூட பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது இல்லையா.
எனக்கு யார் துணை என்றால் ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர், பெருமான் தான் எனக்கு உயிரை கொடுப்பான் என்று சொன்னால் உயிர் போன்ற பறவையை கொடுப்பான் என்று பூவின் மங்கையை தந்து எனும் பொழுதினில், பூ போன்ற மென்மைத்தன்மை வாய்ந்த மங்கை என்றால் பறவையார், அவர்களை தந்து ஆவி நல்குவர் ஆரூரர் என்று சொல்றார். அதான் எழுதியிருக்கிறோம். அந்த காவி என்பது கருங்குவளை மலர்னு சொன்னோம். மன்மதனுடைய கணைகள் அம்பு இருக்கு இல்லையா, அதில் 5வது கணை தான் இந்த கருங்குவளையா, குவளை மலர். அதுக்காக சொல்றாங்க. இப்போ வந்து அந்த கடைசி ஸ்டேஜில் இறுதி நிலையில் அவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது சும்மா சொல்றாங்களே தவிர மன்மதனால் ஏற்பட்ட ஒரு அந்த இது கிடையாது, பெருமாளுடைய அருள் தான் பார்க்கிறோம். சொல்றாங்க சும்மா. பூவின் மங்கை அது பிரித்து எழுதுறாங்க. பூவின் மங்கைன்னு வருது. பூ இன் மங்கைன்னு சொன்னா பூ போன்ற அல்லது அழகியன்னு ஒரு பொருள். இன்மங்கை என்றால் இனிய மங்கை, மென்மையான இனிமைத்தன்மை வாய்ந்த பெண் என்று பொருள். ஏன்னா அப்படி இனிமையா இருந்தாதான் இல்லறம் நடத்த முடியும்னு பார்க்கிறோம். இனிமை இல்லாமல் இருந்தால் எப்படி? ஒரு விருந்து வராங்கன்னு சொன்னா கூட இனிமைத்தன்மையோடு அவர்களை உபசரித்து அவர்களுக்கு வேண்டுவன கொடுத்து செய்யணும், அறம் செய்யணும்னு பார்க்கிறோம். ஏன்னா திருமணம் செய்யும் பொழுது அறம் என்பது மிக முக்கியம். அதில் விருந்து உபசரித்தல்லாம் ரொம்ப முக்கியம். தவசிகள் போன்றவர்களுக்கு முனிவர்களுக்கெல்லாம் வள்ளுவரே சொல்றார், இல்வாழ்வான் தான் அவர்களுக்கெல்லாம் கூட துணையா இருக்கிறான் என்றால் அதெல்லாம் எப்படி செய்யணும்? இனிமையோடு செய்யணும். கெஸ்ட் வராங்கன்னு சொன்னா எப்படி வைக்கணும்? எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட தண்ணி கொடுங்க. டம்முன்னு வச்சா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது, பேசாம போயிடலாம போயிடுவாங்க இல்லையா? அப்ப அந்த இனிமை என்பது இயல்பா பெண்களுக்கு இருக்கணும் என்று சொல்றாங்க. இப்ப எதுக்கு அந்த பிரச்சனை தான், யாரும் கெஸ்ட்டையும் வீட்டுக்கு கூப்பிடுறது இல்லை, தண்ணியும் கொடுக்கறது கிடையாது. வந்தா தானே இந்த பிரச்சனை தான் என்று சொல்லிட்டு தனித்தனியாக வாழ்ந்தா பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே தனித்தனியா இருக்கிறாங்க, ஒரு மொபைல் வச்சுக்கிட்டுன்னு பார்க்கிறோம். அதெல்லாம் இன்றைய நிலையுடைய அவலம். பூவின் மங்கையாக இருக்கக்கூடிய பறவையாரை பெருமான் தான் எனக்கு சேர்ப்பார், ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர்னு சொல்றார். அமரநாடாலாதே ஆரூர் ஆண்ட, ஏன்னா பெருமான் மேலுலகத்தெல்லாம் விட்டுட்டு வந்து ஆரூரை ஆள்கிறான் என்று அதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெருமான் என்று 157வது பாட்டு பாருங்க. இதெல்லாம் இந்த பாடல்கள்லாம் ஐயா முதல்ல சொன்னா ஒரு 2 வகுப்புக்கு முன்னாடி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து வந்து கொஞ்சம் இலக்கிய செய்திகளாக ரொம்ப நல்லா இருக்கும், இலக்கியம் படிப்பது போல இருக்கும் என்று சொல்றாங்க. நான் படிக்கிறதே தமிழ் இலக்கியம் தான் படிக்கிறேன். இருந்தாலும் இது மாதிரி ஓய்வா படிக்கிறப்ப தான் எவ்வளோ ஒரு அந்த நுட்பத்தெல்லாம் சொல்லிட்டு, ஓமையும் ரொம்ப அருமையான ஓமை, புது ஓமை. எப்படி இந்த பாட்டு பாருங்க. நாட்டு நல்லிசை நாவலூரன் சிந்தை வேட்ட மின்னிடை இன்னமுதத்தினை காட்டுவன் கடலை கடந்து என்ப போல் பூட்டும் ஏழ்பரி தேரோன் கடல் புக. சூரிய அஸ்தமனம் ஆகுது, மாலை காலம் வருது. அது எப்படி சொல்றாரா? இவர் ரொம்ப விருப்பத்தோடு இருக்கிறார் இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நாட்டு நல்லிசை நாவலூரன் சிந்தை என்றால் நல்லிசையால் எப்படி ஞானசம்பந்த பெருமான் நல்லிசையால் ஞானசம்பந்த பெருமான் நல்லிசை ஞானசம்பந்தன்னு சொல்றாங்களோ, அதுபோல அவருடைய வாழையடி வாழை போலதான் இவர் வரார், அவர்களை குருவா நினைக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாவலூரனாகிய சுந்தரர் அதுதான் சொல்றார். நல்லிசை என்பது இன்னொன்று நம்ம சொல்லியிருக்கோம், ஐயா சொல்ற கருத்து தான் அது. நன்மை என்று சொன்னால் நன்மை என்றால் வீடு பேறு என்று பொருள். அதனாலதான் நற்றாள் தொழாரெனின் என்று சொல்லி சொல்றார். நற்றாள் என்றால் வீடு பேறு தரக்கூடிய தாள் என்று சொல்றோம். இவருடைய இசையெல்லாம் இசையில நல்லிசை தான். இப்போ பித்தா பிறைசூடி என்றால் அது இந்தளப்பண்ல அருமையான ராகத்துல இருக்குதுன்னு பார்க்கிறோம். கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. இனிமையா இருக்குதுன்னா காலையில ஏதாவது ஞாபகம் வருது எனக்கு. திருவாசக சென்னாவலர் அவர் தான் பாடினார், திருமந்திரம் பாடினாரு, திருமுறை பாடி சர்க்குரு ஐயா பாடினாங்க. அப்போ வந்துட்டு முடிச்சுட்டு எல்லாம் வரப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டு பேசிட்டே அவர்கிட்ட வந்தோம். அப்போ மாதேஸ்வரன் ஐயா தான் வந்து சொன்னார், வந்து என்கிட்ட ரொம்பப்பா இன்னைக்கு எப்படி பாடினாரு, இல்லை இனிமையாக பாடினாரு அவர் அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், அவர் என்னைக்கு இனிமையாக பாடாமல் இருந்தார், எப்பவுமே இனிமையாக தானே பாடுறாரு என்று சொன்ன உடனே அந்த ராகமே ஒரு இனிமைதான், இவருடைய தமிழ்லாம். அதுதான் நல்லிசைன்னு சொல்கிறாரான்னா அதுவும் நல்லிசைதான். ஏன்னா உருக்கமாக இருக்கும், இசை குறை இல்லாமல் இருக்கும்னு பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த இசை உங்களுக்கு இப்பத்திக்கான இன்பத்தையும் தருகிறது, வீடு பேரும் தருகிறது என்று சொன்னால் அதெல்லாம் பெரிய விஷயம் என்பதனால தான் நாட்டு நல்லிசை நாவலூரன் சிந்தை வேட்ட, வேட்டை என்றால் விருப்பம் கொண்ட, மின்னிடை மின்னல் போன்ற இடை, அப்படி மெல்லிய தன்மையுடைய இடை, இன்னமுதத்தினை இனிய அமுதத்தினை காட்டுவன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்க பறவையார் என்று அவர் பார்க்கிறார் இல்லையா, அவருக்கு காட்டுவன் என்ன அர்த்தம்னா நாளை காட்டுவன் என்பது போல சூரியன் என்ன பண்றாரா, சரிப்பா
நான் வரேன், நாளைக்கு போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் பறவை யாரை என்று சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம சொல்றோம் இல்லையா, விடை பெற்று கொண்டு ஐயா மகிழ்ச்சியா பார்ப்போம்யா, நாளைக்கு சந்திப்போம் என்று சொல்லிட்டு இப்போ நான் வந்தேன் இல்லையா, அது மாதிரி என்ன பண்றாங்களா, சூரியன் சுந்தரமூர்த்தி கிட்ட வந்துட்டு சுவாமி கிட்ட என்ன சொல்றாராம், பறவையாரை காட்டுறேன்பா, நாளைக்கு வந்து காட்டுறேன், ஏன்னா என்னுடைய டைம் முடிஞ்சு போச்சு என்பது போல அவர் போறாராம். அதான் சொல்லும் பொழுது கடலை கடைந்து என்பபோல் பூட்டும் ஏழ்வரித்துயரோன் கடல் புக என்றால், ஏழு பரி என்று சொன்னால் அந்த 7 வண்ணங்களுடைய குதிரை சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ஒரே குதிரை தான் அது 7 வண்ணம் உடையதுன்னு சொல்றாங்க. அது இருக்கட்டும், 7 குதிரைன்னு தான் புராணத்தில் வரக்கூடியது. அப்படிப்பட்ட சூரியனுடைய தேரோன் என்றால் சூரியன், அந்த தேருடையவன் சூரியன் இல்லையா, அந்த தேருடையவன் தேரோன். யார் அந்த தேரோன் என்றால் சூரியன். அவன் கடல் புக, கடலிலே மறைகிறார் என்று சொல்லி சொல்றார். அந்த அமிர்தம்னா உங்களுக்கு தெரியும், மரணத்தை போக்குவது, அதான் எழுதியிருக்கிறோம். வடமொழியில மிருதம் என்று சொன்னால் மரணம்னு அர்த்தம். ஆ என்பது அமிர்தம் என்று சேர்த்து சொன்னோம்னு சொன்னா மரணத்தை தவிர்ப்பது அல்லது இல்லையாகும்படி செய்வதுன்னு சொல்றோம். சித்தா நாம் என்ன சொல்றோம்னு சொன்னா, அவங்க சாப்பிட்ட அமிர்தம் எல்லாம் மரணத்தை தவிர்ப்பது இல்லை, மரணத்தை தள்ளி போடுவதுதான் என்று பார்க்கிறோம். ஏன்னா எல்லாருமே நம்ம தைரியமா சொல்லலாம், எல்லா தெய்வங்களுமே வினை செய்யுதுன்னு பார்க்கிறோம். வினை செய்யவே தான் இன்ப துன்ப நுகர்ச்சி அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு காலம் உண்டு, அந்த காலத்திலே அவர்கள் இறந்து விடுகிறார்கள்னு பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த கபாலத்தை தான், எலும்பதை தான் பெருமான் அணிந்து கொண்டிருக்கிறான். எனவே அவன் கங்காதரன் என்று சொல்லி அந்த கபால மாலையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அது பாட்டு கொண்டு கூட்டுக்காக எழுதியிருக்கோம். கடலை கடைந்து அமுதத்தினை காட்டுவன் என கூட்டுக அப்படின்னு வருது. அதான் சொல்லிட்டோம். அடுத்த பாட்டு பாருங்க. எய்தும் மின்படையொடு இறை தேர்ந்து உண்டு பொய்கையில் பகல் போக்கிய புள்ளினும் வைகு சேக்கைக்கண் மேற்செல வந்தது பையுள் மாலை தமியோர் பணிப்புற. தமிழ்ல ஒரு அக இலக்கியத்திலையும் சரி, எப்படின்னு சொன்னா, தென்றல், நிலா, மாலைக்காலம் இதெல்லாம் இன்பம்தான். யாருக்கு இன்பம் என்று சொன்னால் தலைவனும் தலைவியும் சேர்ந்திருப்பவர்களுக்கு தான் இன்பமே தவிர பிரிந்திருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய துன்பம். மாலைக்காலம் வந்தாலே ரொம்ப சிரமப்படுவா தலைவியெல்லாம். ஏன்னா இவர் எப்படியும் பிரிஞ்சு போவார் இல்லையா. நம்ம 5 நிலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுல பிரிதல் என்பது எந்த திணைக்கு நம்ம சொல்றோம்? பாலைக்கு சொல்றோம். பாலை தான் பிரிதல்னு சொல்றோம். குறிஞ்சி சொல்லும் பொழுது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும்னு சொல்றோம். உரிப்பொருள்னு சொல்லுவாங்க. உரிப்பொருள் என்று சொன்னால் அந்த திணைக்கு உரிய பொருள் என்று அதனுடைய அடிப்படையில தான் பாடல்கள் அமையும். என்ன அதுக்கு ஒரு சிறப்புன்னு சொன்னா, ஏனைய பொருள்கள் எல்லாம், அதாவது அந்த நிலத்தில் விளையக்கூடிய பொருள்கள், கருப்பொருளாக வரக்கூடியது, அதெல்லாம் மயக்கி பாடுவாங்க. அதாவது குறிஞ்சியில முல்லை இது பாடுவாங்க, முல்லை இது குறிஞ்சியில பாடுவாங்க. அது மாதிரி திணை மயங்கி வரும். ஆனால் உரிப்பொருள் என்பது மயங்கி வரக்கூடாது என்பது இலக்கணம். எனவே உரிப்பொருள் முக்கியம்னு பார்க்கிறோம். குறிஞ்சி என்று சொன்னால் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை என்று சொன்னால் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அதனாலதான் அந்த முல்லை நிலத்து பெண்களுடைய கற்பை என்ன சொல்லுவாங்கன்னா, முல்லை சார்ந்த கற்புன்னு சொல்லுவாங்க. ஆற்றி இருத்தல், ஆற்றி இருக்கிறான்னு பார்க்கிறோம். மருத நிலம் என்று சொன்னால் ஊடலும் ஊடல் நிமித்தமும், அவர் பரத்தர் இடத்துல போயிடுவார், அதனால ஊடல். நெய்தல் என்று சொன்னால் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். பாலை என்று சொன்னால் பிரிதலும் பிரிதல் நிமித்தம்னு பார்த்தோம். பிரிதல் என்பது பாலைக்கு தானே வருது. ஆனா நல்லா பார்த்தோம்னா குறிஞ்சி தவிர எல்லாமே பிரிதல் தான். குறிஞ்சி தான் புணர்தல் சேர்ந்திருத்தலை தவிர எல்லாமே ஒரு வகையில் பிரிதல் தான் என்று சொன்னால், ஏதோ ஒரு காரணத்துக்காக தலைவன் பிரிஞ்சு போறா, அப்படி போகும்பொழுது அவங்க ஆற்றி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த மாலை காலத்தை சொல்றா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆமா, ஏன்னா எப்பயுமே அந்த சோகமாக இருக்கக்கூடிய அந்த முடிவுகள் இருக்கக்கூடிய கதை அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நமக்கு பொருத்தமா இருக்கும். உணர்ச்சி அதிகமா இருப்பதனால பொருந்தும் சொல்லுவாங்க. அது உண்மைதான். பிரியல் சார்ந்த பாடல்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் இலக்கியத்திலையும். மூவா அதான் எழுதுறாரு. இலக்கியத்திறன்லையா இல்ல மொழி வரலாறுலையான்னு தெரியல, இலக்கியத்திறன் தான் நினைக்கிறேன். அதுல எழுதும் பொழுது தமிழ்ல மட்டும் இல்லை, அது பொதுவாகவே எல்லா இதுலையும் எப்படின்னா, இது மாதிரி வெளிநாட்டு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ்லாம் கூட, அந்த பிளே நாடகத்துலலாம் கூட என்ன ஆகும்னா சோக முடிவு இருக்கக்கூடியது தான் இருக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப ஒரு உணர்ச்சியா இருக்கும்னு பார்க்கிறோம். ஏன்னா எல்லாமே கடைசியா ரொம்ப சிறப்பா முடிஞ்சது, பாசிட்டிவா முடியுது என்று சொன்னால் அதுல ஒரு இது இருக்காது. அதுவே ஒரு சோக இது இருந்ததுன்னா நமக்கு உணர்ச்சி வருது இல்லையா. இப்ப திரைப்படமே வச்சுங்களேன்,
இது வாட்சி ரொம்ப நாள் படிக்கிறோம், நம்ம இதெல்லாம் இது பண்றோம். திரைப்படத்தில் பார்க்கும் பொழுது கதாநாயகன் கதாநாயகி சேருவாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தா கடைசியா சேர முடியாம போயிடுச்சுன்னா நம்ம அழுதுட்டு இருப்போம் உட்காந்துக்கிட்டு. ஏன்னா உணர்வோட நம்ம கலந்து போயிடுது இல்லையா? அது போல ஆமா, அது சொல்லுவாங்க. அது மாதிரி அதான் ஐயா சொல்றாங்க, பிரிதல் சார்ந்து பாட்டு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மைதான் அது. ஆனா ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. இப்ப சொல்ற மாதிரி என்னப்பா தமிழ் இலக்கியங்கள்லாம் அப்ப அரைத்தமாவே அரைக்கிறாங்களா, பிரிதிலே சொல்றாங்களான்னா ஒருத்தருடைய கற்பனை, அவருடைய ஓமை எல்லாம் வேறு வேறு விதமா இருக்கும். அது தனியா சங்க இலக்கிய வகுப்பு தான் எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பாட்டுலாம். ஆனா நல்ல பாடல்கள், ஓய்வா நீங்க படிக்கலாம். இதுல என்ன சொல்றார், அதாவது இந்த சமயத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் இலக்கிய சுவையே தெரியாது என்பது போல கிடையாது. அதெல்லாம் வந்து சில இடங்கள்ல தூக்கி சாப்பிடுறார் சேக்கிழார் சொல்லும் பொழுது. எப்படி பாருங்க இதுலயே, எய்தும் மென் படையோடு இறை தேர்ந்துண்டு பொய்கையில் பகல் போக்கிய புள்ளினம் என்று சொன்னால், புள்ளினம் என்றால் பறவை இனங்கள் என்ன பண்ணும்னா அதனுடைய கூட்டுக்கு வருவதற்கு முன்னாடி காலையில் போய் இறை தேடும். இறை தேடும் பொழுது பொய்கை சார்ந்த இடங்கள் எல்லாம் போய் தேடுமா. அந்த பெடை எப்படி சொல்றார், மென் பெடைன்னு சொல்றாரு பாருங்க. ரொம்ப மென்மைத்தன்மை வாய்ந்த அந்த பெடையா இறை தேர்ந்து உண்டு பொய்கையில போய் பகலெல்லாம் போய் தேடுது இல்லையா? அது என்ன பண்ணுது, வைகு சேக்கைக்கண் மேற்செல வந்தது பயுள் மாலை தமியோர் பணிப்புற என்றால், பயுள் மாலை, பயுள் என்று சொன்னால் துன்பம்னு அர்த்தம். துன்பத்தை தரக்கூடிய மாலை வந்தது என்பதை உணர்த்துவது போல இந்த பறவைலாம் என்ன பண்ணுச்சா, கூட்டுக்கு போயிடுச்சா. பறவை வழக்கம் போல கூட்டுக்கு போகுது. ஆனால் இவர் மனசுல இந்த மாலை வந்து விட்டதே, அது துன்பம் தரும் மாலையாக இருக்கிறதே என்று எண்ணுகிறார். இப்பாடல் இயற்கை அழகினை நிரம்ப கூறுகின்றது. ஏன் என்று சொன்னால், அந்த பெடையை மென்பெடைன்னு சொல்றார். அப்போ அதனுடைய தன்மை மென்மைத்திறமையாக இருக்கிறது என்றால், ஒரு ரொம்ப ஹாஷா அது பிஹேவ் பண்ணல. அதுக்கு இருக்கக்கூடியதுக்கெல்லாம் உணவு கொடுப்பதற்காக போது இரக்க மனசுடையதாக இருக்கிறதுன்றதுக்காக சொல்றார். இன்னொன்று, இறை தேர்ந்துண்டு, அது வந்து அது ஒரு நாகரிகம், போயிட்டு இறையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் என்று இருக்குதுன்னு பார்க்கிறோம். அடுத்து பொய்கையில் பகையில் போக்குது என்பதால் வேலைக்கு போற மாதிரி போகுதுன்னு வச்சுக்கிறோம். வைகு சேக்கைகன் மேற்சலை என்றால் ஒரு ஒழுக்கம் வச்சுக்குது இல்லையா? மாலைக்காலம் என்று சொன்னால் நம்மளுடைய கூட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும், அங்க இருக்கக்கூடியதுக்கு நம்ம தேர்ந்த இறையை கொடுக்கணும், கொடுத்துட்டு நம்ம மாலை காலத்தில் அங்கே இருக்கணும் என்பது போல ஒரு ஒழுக்கமுடையதா இருக்குது என்று பார்க்கிறோம். அதுதான் சொல்றார். அதை பார்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துன்பம் தரக்கூடிய மாலை வந்து விட்டதே என்று கலித்தொகையில வரும். ரொம்ப கடுமையா என்ன சொல்றான்னு சொன்னா, மாலை பொழுதெல்லாம் ஒரு பொழுதா, அதை ஒரு பொழுதா சொல்றாங்களே என்று சொல்லிட்டு, சிறப்புடையவர்கள் தான் நீங்க, சிறப்புடையவர்களா இருந்து கொண்டோம் மாலை பொழுது போய் ஒரு பொழுதுன்னு சொல்றீங்களே, பொழுதா அது எனக்கு எவ்வளவு துன்பத்தை செய்து தெரியுமா, அதை ஒரு பொழுதாவே சொல்லாதீங்க என்று சொல்லிட்டு வரதெல்லாம் கலித்தொகையில வரும். நீளமான பாடல்கள், மாலையை பத்தி பேசுவா. அது அந்த மாதிரி சொல்றாரு இந்த பாட்டுல. அடுத்த பாட்டு பாருங்க. பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும் வஞ்சமாக்கள் தம் வல்வினையும் அரண் அஞ்செழுத்தும் உணரா அறிவிலோர் நெஞ்சும் என்ன இருண்டது நீண்டவான். என்ன மாதிரி ஒரு கற்பனை பண்றார். நேற்று தானே ஐயா சொன்னாங்க, மாக்கள் என்பதை பத்தி சொன்னாங்க. மாக்கள் என்று நம்ம சொல்றோம். மாக்கள் என்று சொன்னால் விலங்குகள் தான். அவர் சொல்லும் பொழுது எதுக்கு சொன்னார்னா, மாக்கள் சிந்தையினுடைய மயக்கருத்து என்று சாத்திரத்தில் வரும் பொழுது அது முதற்குறையாக ஆன்மாக்கள்னு கொள்ளணும் என்று சொன்னார். நேற்று திருமந்திர வகுப்புல நம்ம குருநாதர் சொன்னாரு. இங்க என்னன்னா அது மாதிரி நீங்க எடுத்துக்க கூடாது, முதற்குறையா எடுத்துக்கூடாது. இங்க என்ன ஒரு கிண்டல் தான் பண்றா. பிறவி உங்களுக்கு எது கொடுத்துருக்கிறான் என்று சொன்னால், பெருமானை பற்றி தெரிந்து கொண்டு அஞ்செழுத்து ஓதி நம்ம வந்து உய்தி பெறணும். அப்படி இல்லாம சில பேர் இருக்கிறாங்க என்று, அவங்கெல்லாம் மக்கள் இல்லை, ஏதோ போன ஜென்ம புனிதனால மக்களா வந்துட்டான், இருந்தாலும் அவரெல்லாம் மாக்கள் தான், விலங்குகள் தான் என்பதற்காக சொல்றார். முதல்ல சொல்லும் பொழுது பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும், பஞ்சின் மெல்லடி என்றால் ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய அடிகளை உடைய, பாவையர் என்றால் பெண்கள், அவருடைய உள்ளம் போல. அந்த இருட்டு சொல்றார், இறைவனுடைய இருட்டு. என்னங்க பெண்களுடைய நெஞ்செல்லாம் இருட்டு தானா, கருமையா சொல்றாரா என்றால் குலமகளிரை சொல்லல, பரத்தையர்களை சொல்றாருன்னு பார்க்கிறோம். அவர்களை தான் சொல்றார் இங்க. அதான் உரையாசிரியர்கள் எழுதுறாங்க. அது இல்லாம என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, அது நோட்ஸ் பாருங்க. பொது இலக்கணத்தால் பேதமை உடைமையினாலும் பெண்மைக்குரிய நாற்குணங்களில் ஒன்றாக மடமையினை உடைமையினாலும் எவ்வகையானும் இழிவு குறிக்காமலே பெண்மை பொது பெயராக இதனை கூறுவாகும் உண்டு.
அதாவது ஒரு லேசான ஒரு மடமை என்பது உண்டு என்பதனால அப்படி சொல்ல முடியாது, அது பொருந்தாதுன்னு பார்க்கிறோம். அதுக்கு தான் எழுதுனேன் நான். ஏன்னு சொன்னா அடுத்த பாட்டு நீங்க பார்த்தீங்கன்னா 161வது பாட்டுல வரன் கை தீண்ட மலர் குலமாதர் போல்னு சொல்லுவார். ஓமை சொல்லும் பொழுது அதுல என்ன சொல்றாருன்னா குலமாதர்னு சொல்றார். அவர்கள்லாம் தான் குலப்பெண்கள். இவங்களை சொல்லும் பொழுது மனசெல்லாம் இருட்டு வச்சிருக்காங்கன்னு பெண்களை பார்த்து சொல்லுவாரா? அவரெல்லாம் பணத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் என்று பார்க்கிறோம். அவரெல்லாம் பரத்தையர்கள். அவங்கள தான் கடுமையா சொல்றார். பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும், அவங்க மனசு எவ்வளோ தீமையுடைய மனசோ, இருட்டான மனசோ, அதுபோல் வஞ்சமாக்கள் தம் வல்வினையும், வஞ்சமாக்கள் என்றால் வல்வினை செய்யறாங்க, கொடுமையான வினை செய்யறாங்க, அல்லது கொடுமையான வினை காரணமாக அவங்க வஞ்சமாக்களாக இருக்கிறாங்க. வல்வினையும் அரண் அஞ்செழுத்தும் உணரா அறிவிலோர், பெருமானுடைய அஞ்செழுத்தை உணராத அறிவில்லாதவர்கள் சொல்றாரு. அப்ப நம்ம ஒண்ணு பார்க்கணும் இல்லையா? எவ்வளோ படித்தவர்கள்லாம் கூட அஞ்செழுத்து உணராம இருக்கிறாங்க. அப்ப அவர்கள்லாம் அறிவுடையவர்களா என்று சொன்னால், நம்ம சொல்ற அறிவு என்பது நிலையான அறிவு என்றால் இதுதான் மெய்யறிவு. அதுதான் இங்க சொல்றார். அதை உணராத அறிவிலோர் நெஞ்சும், அதை உணரலன்னா நெஞ்சு எப்படி இருக்குன்னு சொன்னா கருமையாக தான் இருக்கும், இருட்டாக தான் இருக்கும்னு சொல்றார். நெஞ்சும் என்ன இருண்டது நீண்டவான், அந்த வானம் இருண்டதற்கு 3 உமைகள் சொல்றாருன்னு பார்க்கிறோம். பஞ்சின் மெல்லடி பாவையர்கள், வஞ்சமாக்களுடைய வல்வினை, அப்புறம் அஞ்செழுத்து உணராதவர்கள் என்று அவருடைய நிலை போல இந்த வானமானது இருண்டது என்று சொல்லிட்டு சொல்றாருன்னு பார்க்கிறோம். அடுத்த பாட்டு குறிப்பு கொடுத்துருக்கோம். வஞ்சமாக்கள் தம் வல்வினை என்பது வஞ்சனை செய்யும் மாக்களுடைய வலிய வினை. முன் வினையின் பயனாகி வரும் வஞ்சம் மேன்மேலும் வினையை விளைத்ததால் வஞ்சமாக்கல் வல்வினை என்றால், அதாவது அவங்க முன் செய்த வினையினால வஞ்சமாக்கலா வராங்க, பிறந்துட்டாங்க. ஏன் அதை வல்வினைன்னு சொன்னான்னு சொன்னா, அந்த வினையினால தான் இப்போ வஞ்சமாக்கலா வந்திருக்கிறாங்க, விலங்குகள் போல இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப செய்யக்கூடிய வினை இருக்குது இல்லையா, அதுவும் இன்னும் அவங்களுடைய தன்மையை மாற்றுகிறது என்பதனால என்ன சொன்னார், வல்வினை சொன்னார் சொல்லிட்டு உரையாசிரியர் எழுதுறாங்க. வஞ்ச வல்வினை கருப்பரு மனத்தடியார்கள் என பின்னர் கூறுவதும் காண்க பெரிய புராணத்தில் சொல்றாரு. உணரா நெஞ்சு என்பது அகவிளக்காகி அஞ்சு எழுத்தா, உணரா நெஞ்சு எங்க வருது? ஆமா, அந்த அறிவிலோர்னு வருவது என்ன சொல்றாங்கன்னா, எங்க பஞ்சாட்சரத்தை சொல்லுவாங்க, மந்திரத்தை ஓதுதலே என்பது வாய் விட்டு சொல்றோம், முணுமுணுக்கிறோம், நம்முடைய மனசளவில் நினைக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மனசுல ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு தான். அதான் அப்பர் பாடுறாரு, எழுதியிருக்கோம். இல்லக விளக்கது பாட்டில் இல்லக விளக்கது இலுள் எடுப்பதுன்னு சொல்லிட்டு அது சொல்றார். சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பதுன்னு சொல்லிட்டு நமச்சிவாயத்தை சொல்லும் பொழுது நல் அகவிளக்கது நமச்சிவாயவே. நம்ம மாணிக்கவாசர் என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறுன்னு சொல்றாரு, உள்ள இருக்கக்கூடிய சோதின்னு சொல்வது போல நல் அகவிளக்கு இல்லையா நமச்சிவாயம். எனவே அதை உணராதவர்கள் நெஞ்சு எப்படி இருக்கும், அது அறிவிலோர்னு சொல்றாரு. அப்போ விளக்கு இல்லாத இடம் எப்படி இருக்கும், இருட்டா தானே இருக்கும். அதான் சொல்றார், அகவிளக்கு ஏற்றாதவருடைய நெஞ்சு இருட்டு தான். அதை தான் எழுதுறாங்க. அதை உணராத நெஞ்சு என்பது அகவிளக்காகி அஞ்செழுத்து ஏற்றப்பெறாத நெஞ்சம் இருண்டிருத்தல் போல என்று எழுதுறாங்க. எனவே அதை எப்படி வச்சுக்கணும்னா, நமக்கு என்பது எந்த கல்வி, உலகியல் கல்வி என்பது இருந்தாலும் மெய்ஞான கல்வியாகிய கல்வியும் அதன் பயனாக, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எதையோ படிச்சிடக்கூடாது, எல்லாமே சமயம் சார்ந்து படிக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் படிச்சிடக்கூடாது இல்லையா. நம்முடைய அஞ்செழுத்து என்பதுதான் உயர்ந்த மந்திரம், பெருமான் தான் பெருந்தெய்வம் அல்லது கடவுள் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அப்படி வந்தால்தான் அது அகவிளக்கு ஏற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்லிட்டு சொல்றாருன்னு பார்க்கிறோம். அதுக்காக அந்த பாட்டு சொன்னார், இருட்டுக்காக அந்த ஓமையை சொன்னார்னு பார்க்கிறோம். அடுத்து பாருங்க 160வது பாட்டு. மறுவில் சிந்தை வன்தொண்டர் வருந்தினால் இருமருங்குலார்க்கு யார் பிழைப்பார் என்று நறுமலர்கங்குள் நங்கை முன் கொண்ட புன் முறுவல் என்ன முகித்தது வெண்ணிலா. இது மாதிரி ஒரு நிலாவுக்கு உவமை சொல்லி பார்த்ததே கிடையாது. என்ன சொல்றா, மறு என்று சொன்னால் குற்றம்னு பொருள். மறுவில் என்றால் குற்றமற்ற சிந்தையுடைய வன்தொண்டர். ஏன்னா முதல்ல அவர் சொல்லிடுறார் இல்லையா, பெருமான் வன்தொண்டர், வன்தொண்டர் என்னும் நாமம் பெற்றனைன்னு சொல்லிட்டார். ரொம்ப வலிய தொண்டு செய்யறப்பா நீ என்கிட்டே வந்து விவாதம் பண்ற என்று சொல்லிட்டார் இல்லையா. அப்படிப்பட்ட குற்றமில்லாத சிந்தையுடைய வன்தொண்டராகிய ஆரூரர்
அவரே என்ன பண்றாராம், வருந்தினால். எதுக்காக வருந்துறார்? அவர் தம்புரான் தோழர், பெருமானை தடுத்தாட்கொண்டாரு. அது இல்லாம ஐயா சொன்ன மாதிரி தவநெறி பெற்றிருக்கிறார். அவரே வந்து பறவையார் இடத்துல பார்த்துட்டு அவருடைய மனதை பறி கொடுத்துட்டு இப்படி வந்து கஷ்டப்படுறாரு, வருத்தப்படுறாருன்னு சொன்னா, இருமருங்குலார்க்கு யார் பிழைப்பார்? இருமருங்குல் என்று சொன்னால் இருதல்னு சொன்னா இற்று விடுதல்னு அர்த்தம். இற்று விடுமோ என்று கூறும் தன்மையத்தாய் துவல்கின்ற சிற்றிடையுடைய பெண்களுக்கு தப்பி யார் பிழைக்க வல்லார்? அவருடைய அந்த இடை உடைந்து விடுமோ என்பது போல இருக்குமா. ஒரு பூ வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், பூ கூட இப்பெல்லாம் பூவெல்லாம் கடையில் வாங்குற பூ கிடையாது. அந்த காலத்தில் கட்டினாங்கன்னு சொன்னால் அவ்வளோ கனமாக இறுக்கமாக கட்டுவாங்க பூ. அப்படி ஒரு பூ வைத்தா கூட அவருடைய இடுப்பு உடைஞ்சிருமோ என்று நினைப்பாங்களாம். அதனால பார்த்தீங்களா, அப்ப எவ்வளோ ஒரு பெண்மைத்தன்மையா இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதுனால தான் அந்த இடை என்ன சொன்னாங்கன்னா இரு மருங்குலார்னு சொன்னாங்க. மருங்குல்னா இடை. இரு மருங்குலார்க்கு யார் பிழைப்பார்? சுந்தரரையே ஒரு பெண் இந்த பாடுபடுத்துறாரு சொன்னா, அப்ப மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காதல் நோய் வந்ததுன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ என்பது போல என்று யார் நினைக்கிறாங்களாம். நறுமலர் கங்குல் நங்கை முன் கொண்ட புன் முறுவல் என்ன முகைத்தது வெண்ணிலா. மலர்களை எல்லாம் சூடி இருக்கக்கூடிய மங்கை போல இருக்கக்கூடிய அந்த கங்குல் நங்கை என்றால் இரவு. இரவாகிய அந்த பெண் இரவை பெண்ணா ஓமைப்படுத்துகிறார். ஓமைப்படுத்ததுனால அந்த பெண் வந்து பூ சூடிக்கொண்டிருக்கிறார். நங்கை அந்த பெண் சிரித்தா எப்படி இருக்குன்னு சொன்னா நிலா வந்தது. அதாவது சுந்தரருடைய நிலையை பார்த்து எண்ணுவது பெண். அந்த பெண் என்பது இரவு. இரவாகி அந்த பெண் பூசூடி இருக்கிறாளா. அந்த பெண் சிரிக்கிறா இல்லையா, ஐயோ சுந்தரருக்கே இந்த நிலைமைனா மற்றவங்களுக்கு என்னவோன்னு சிரிக்கும் பொழுது ஒரு வெண்மை நிறமுடைய பற்கள் தெரிவது. அதுபோல் அந்த வெண்ணிலா வந்தது என்று சொன்னால் பெண் என்பது இரவாக சொல்றார். அந்த பெண்ணுடைய வெண்மை அந்த பற்களை போல நிலா வந்தது, சிரித்தது போல வெண்ணிலா தோன்றியது என்று சொல்லிட்டு சொல்றார். அது ஏன் மலர் சூடிய பெண்ணு சொல்றாரு சொன்னா, சில பூக்கள் எல்லாம் இரவுல தான் பூக்கும். அதை இலக்கியத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா சந்திரனுடைய காதலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பகல்ல வந்து மூடி இருக்கும், இரவுல பூத்து இருக்கும் இல்லையா, இரவு பூக்கக்கூடிய பூ இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சூரியன் என்பவன் அவர் ஒரு வேறொரு ஆண் தானே அவன். எனவே அவன் வரும்பொழுது மூடி இருக்கும். தன்னுடைய காதலனாக சந்திரன் வரும்பொழுது மலர்ந்து இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய முகத்தை காட்டுகிறதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றார். நறுமலர் கங்குல் என்றால் மாலை காலத்து மலரும் மலர்வது குறிப்பு என்று சொல்லிட்டு சொல்றாங்க. முகிழ்தல் என்று சொன்னால் அலர்தல், ஒளி வீச தொடங்குவது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அடிக்கடி சொல்றதுதான், ரொம்ப கலகலகலன்னு சிரிக்கக்கூடாது, லேசான சிரிப்புன்னு சொல்றேன் இல்லையா. அதனால அந்த நிலா என்பது இப்பதான் வருதான். வரும்போது பளிச்சுன்னு வராது இல்லையா, லேசா வரும். அது லேசா வருவது அந்த சிரிப்பு போல இருக்குதுன்னு சொல்றார். ஏன்னா அடுத்து சொல்லுவார், பெருமானுடைய வெந்நீர் போல வந்து இருக்குது முழு நிலா அப்படின்வார். ஆமா, அது எப்படின்னு சொன்னா பெருமானுடைய நீர் எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அது போல முழு நிலா இருக்குதுன்னு சொல்றார். அடுத்த பாட்டு பாருங்க. அறந்தை செய்வார்க்கு அழுங்கி தம் ஆருயிர் வரன்கை தீண்ட மலர் குலமாதர் போல் பரந்த வெம்பகற்கு ஒல்கி பனிமதி கரங்கள் தீண்ட அலர்ந்த கைரவம். என்ன சொல்றார்? அறந்தை என்று சொன்னால் துன்பம். துன்பம் செய்வாருக்கெல்லாம் அதான் எழுதியிருக்கிறோம். வருந்துதல்னா குலப்பெண்கள் அவருடைய கணவன் போறாருன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு காரணமா பிரிந்து போறார். பிரிந்து போயிருக்கும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ துன்பம் வரலாம் இல்லையா, ஊர்ல பல துன்பம் வரலாம், என்ன வேணா அவங்களுக்கு பேசலாம். அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த துன்பத்தைலாம் செய்யும் பொழுது என்ன பண்றாங்களாம், அழுங்கி அதற்கெல்லாம் வருத்தப்பட்டு தம் ஆருயிர் வரன் கை தீண்ட மலர் குளமாதர் போல். அதுவே தம்முடைய வரன் என்று சொன்னால் அதை எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன், மணமகன் தான். இப்ப நம்ம கூட வரன் பார்க்கறதுலாம் சொல்றோம் இல்லையா, அதுதான் அவளுக்காக வரைந்தவன், அதுதான் வரன்னு சொல்றோம். அவர் வந்து தீண்டும் பொழுது என்ன பண்ணுவாங்களாம், குலமாதர்கள் எல்லாம் மலர்வார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். அதுபோல பரந்த வெம்பகற்கு ஒல்கி பகலுக்கெல்லாம் மறைந்து பனிமதி கரங்கள் தீண்ட அலர்ந்த கைரவம் என்றால் அந்த மலர் என்ன பண்ணுது, சூரியன் வரும்பொழுது மூடி இருக்குதான். எப்படி என்று சொன்னால் குலமாதர்கள் எல்லாம் ஏதாவது துன்பம் நேர்ந்தால் எப்படி வருந்துவார்களோ அதுபோல வருந்தி இருந்து தன்னுடைய வரன் கை தீண்ட மகிழ்வது போல சந்திரன் வந்த உடனே மலர்கிறது என்று சொல்லிட்டு சொல்றார். அதுதான் எழுதியிருக்கிறோம். பகற்கு என்று சொன்னால்
பகலை செய்யும் சூரிய கதிருக்கு ஆகுபெயர். பாட்டில் பகல்னு தான் வருது. பகல் என்று சொன்னால் பகற்பொழுது. பகற்பொழுது யார் செய்கிறாங்க என்றால் சூரியன் செய்கிறான் என்பதற்காக வரக்கூடிய பெயர். ஆம்பல் மலர், அது மலரை தான் அப்படி சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். 162 தோற்றும் மண்ணுயிர்கட்கெல்லாம் தூய்மையை சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து போய் ஆற்ற அண்டமெல்லாம் பறந்து அண்ணல் வெண் நீற்றின் பேரொளி போன்றது நீள்நிலா. இங்க சொல்றார். இங்க சொல்லும்போது எப்படி சொல்றார்? தோற்றும் மண்ணுயிர்கட்கெல்லாம் என்றால் உலகிலே தோற்றும் அர்த்தம். தோற்றும் என்ற உடனே உயிரையே தோற்றுவிக்கிறான் பெருமான் என்று எடுத்துக்க கூடாது. இந்த நில உலகத்திலே தோற்றுவிக்கிறான். உயிர் அது பாட்டு கிடக்குது, உடம்பை கொடுத்து நீ போய் வினை அனுபவிச்சுட்டு வான்னு பெருமான் தோற்றுவிக்கிறான். அந்த உயிர் என்பதை மண்ணுயிர் சொல்றார். மண்ணுயிர், இன்னுயிர்லாம் நம்ம சொல்லுவோம். நிலையான உயிர், ஏன்னா பதிபசு பாசம் மூன்றுமே நிலையானதுன்னு நம்ம பார்க்கிறோம், அனாதின்னு பார்க்கிறோம். மண்ணுயிர்க்கெல்லாம் தூய்மையே சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து போய் ஆற்ற மண்டமெல்லாம் பறந்து அண்ணல் வெண்ணீற்று என்றால் சந்திரன் என்ன பண்ணுது? தூய்மை தருகிறது, இன்பம் தருகிறது, குளிர்ச்சி தருகிறது என்று பாடுகிறார். ஏன்னா எப்படி சூரிய ஒளி என்பது மிக அவசியமோ, தாவரங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க சூரிய ஒளி இருந்தால்தான் அந்த தாவரம் எல்லாம் வளரும். நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினே இருந்தீங்கன்னா ஒரு நிழலாக இருக்குதுன்னு சொன்னால் வராது. சூரிய ஒளி மிக முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த சயின்ஸில் கூட ஃபோட்டோ சிந்தசிஸ்ன்னு சொல்லும் பொழுது அதற்கு சூரிய ஒளி மிக முக்கியமாக இருக்குதுன்னு பார்க்கும். உணவு தயாரிப்பதற்கு அது ரொம்ப முக்கியம்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வெறும் சந்திரனே இருந்தாலும் நமக்கு குளிர், வெறும் சூரியனே இருந்தாலும் அது வெம்மை இல்லையா? அந்த வெம்மையெல்லாம் தணிப்பது எது என்று சொன்னால் சந்திரன். அதான் சொல்றார், உயிர்களுக்கெல்லாம் இன்பம் தந்து, தன்மை என்றால் குளிர்ச்சி, குளிர்ச்சி தரக்கூடியது தந்து, அண்டமெல்லாம் அது எப்படி இருக்குதுன்னு சொன்னா அண்டமெல்லாம் பறந்து அண்ணல் வெண்ணீற்றின் பெருமானுடைய அந்த திருநீறு போல அது இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். நமக்கு மட்டும் இல்லை, மற்ற இதுக்கும் நிலாவு என்பது இருக்கிறது. பெருமானுடைய வெண்ணீற்று ஒளி போல இருக்கிறது, நீள் நிலான்னு சொல்றா. இங்க நல்ல முழு நிலவா வந்துருச்சு அப்படின்னு பார்க்கிறோம். சந்திரன் உடம்பு வளர்ச்சிக்குரிய தன்மையும் பிறவும் தருவன் என்பது உலக நூல் துணிவு நம்ம சொல்லக்கூடியது. அந்த குளிர்ச்சி மட்டும் இல்லாமல் அதனுடைய அந்த ஒளியும் தேவைப்படுகிறது என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அது சீகேசனுடைய குறிப்பு தான் அது. அடுத்த பாட்டு பாருங்க. வாவி புள்ளொளி மாறிய மாலையில் நாவலூரரும் நங்கை பறவையாம் பாவை தந்த படற்பெருங்காதலும் ஆவி சூழ்ந்த தனிமையும் ஆயினார். பெரிய ஒரு துன்பமான தனிமையா அவருக்கு இருக்குதா. என்ன சொல்றார்? வாவி புள்ளொளி மாறிய மாலைன்னு சொன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வாவினா குளங்கள், நீர்நிலை. அங்க இருக்கக்கூடிய புள்ளொளி மாறிய என்றால் புல்னா பறவை. குளங்கள்ல எப்ப பறவையோட ஒளி இருக்கும்னு சொன்னா அது ஒரு மாலை காலத்துல அது மதிய வேலை அந்த மாதிரி இருக்குமே தவிர இரவுலலாம் இருக்காது. ஏன்னா அது இறை தேடிட்டு போயிடுது இல்லையா, அது அதனுடைய அந்த கூடுகளில் போய் உட்கார்ந்துட்டு அது பாட்டுன்னு இருக்கும். அதெல்லாம் மாறிய மாலை என்று சொன்னால் இரவு வந்துருச்சு. புள்ளொளி மாறிய மாலையில் நாவலூரராகிய சுந்தரர் நங்கை பறவையாம் பாவை தந்த படர்பெருங்காதல். படர்பெருங்காதல்னு சொன்னா படர்ந்து இருக்கக்கூடிய பெரிய காதல், பெரிய அன்பு, அவருக்கு பேரன்பு இருக்குதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு படர்னு சொன்னா துன்பம்னு ஒரு அர்த்தம், துன்பத்தை தரக்கூடிய காதல். ஏன்னா அவருக்கு இன்னும் இன்பத்தை தரல இல்லையா, ஒரு முறை பார்த்தாங்க, அப்புறம் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், எனவே அது துன்பம் தருகிறது என்று சொன்னால் அந்த துன்பம் பிரிவினால் துன்பம் செய்கின்ற காதல் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த காதலும் ஆவி சூழ்ந்த தனிமையும் ஆயினார் என்று சொல்றார். அந்த தனிமை என்பது ஆவி வேறிடம் இருந்தமையின் முன் அதனை சூழ்ந்திருந்த அவன் தனியாயினாய் இருந்தான். தோழர் தனியராயினமையின் தாமும் தனியராயினர் என்பது குறிப்பாம். அது ஒரு நயம். என்ன என்றால் பெருமானை நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்? பெருமான் தனிமையாக அவன் தான் அதான் சொல்லுவாங்க வேடிக்கையா. மனோன்மணியத்தில் கூட சுந்தரனார் என்ன சொல்றாரு? பெருமான் முற்றும் அழித்து எல்லாம் சர்வசங்காரம் செய்த பொழுது எதுவுமே இருக்காது. ஏகசங்காரமாக ஏதாவது செய்தா பரவாயில்ல, சர்வசங்காரம் செய்யும் பொழுது திருமால் எல்லாம் பிரம்மன் என்று எல்லா உலகங்கள் எல்லாம் அழிந்த பிறகு பெருமானுக்கு அப்போ தனிமையில் இருப்பாரே, அவருக்கு போர் அடிக்காதா என்றால் அவர் திருவாசகத்தை கையில வைத்து கொண்டிருப்பார் என்று மனோன்மணியத்தில் வருது. ஆமா, என்ன குறிப்புன்னு சொன்னா எல்லாம் அழிந்தாலும் திருவாசகம் அழியாது, பெருமானோட வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் நிலையான நூல் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அது பெருமான் தனித்து இருக்கிறான் என்று சொல்றாங்க.
அவன் தனியன் என்று சொன்னால் அவன் தான் ஒப்பற்றவன் ஒருவன்லாம் சொல்றோம். அது எப்படி இருக்குதா, இவர் எப்படி இருக்கிறாரு, ஆவி சூழ்ந்த தனிமையும் ஆயினார்னு சொன்னா, இவருடைய ஆவி யார், உயிர் யார் என்று சொன்னால் பறவையார். அவங்க அங்க இருக்கவே இவர் ரொம்ப தனிமையில் இருக்கிறாரா? தனியர்னு வருது இல்லையா, தனிமை தான் சொல்றார். இவருடைய தோழராக இருக்கக்கூடிய யாருடைய தோழர், சுந்தரர் பெருமானுடைய தோழர், அவரும் தனியர், இவரும் தனியராக இருக்கிறார். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, உங்களை எப்படி நீங்க பழகிறீங்களோ உங்களுடைய நண்பரை பார்த்து உங்களை சொல்லிடலாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவருடைய சுந்தரருடைய நண்பர் யார் என்று சொன்னால் அவர் தனியர், அவர் ஒப்பற்றவர், தனிமையாக இருக்கிறார். அது மாதிரி இவர் எப்படி பார்த்திருக்கிறார் என்று சொன்னார், இவர் தனியராக இருக்கிறார் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அது ஒரு நயம்தான், தனிமை தான் வந்து இதில் சொல்றாங்க என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கிறாரா? அடுத்த பாட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து கடலோடு புலத்தல் ஆற்றாமையினாலே மாலை காலத்தை மாலையோடு புலத்தல் என்பது சொல்லுவாங்க. என்னன்னா, மாலை காலத்து இப்ப சொல்றதெல்லாம் மாலை கேட்குமா அல்லது தென்றல் கேட்குமா என்று சொன்னால் கேட்காது. அவருடைய அந்த ஆற்றாமையினால் சொல்லக்கூடிய செய்தி தான் இதெல்லாம். 164வது பாட்டு. தன் திருக்கண் எரி தழலில் பட்டு வெந்தகாமன் வெளியே உருச்செய்து வந்தென் முன்னின்று வாளி தொடுப்பதே எந்தையார் அருள் இவ்வண்ணமோ என்பார். பெருமான் காம தகனம் செய்தவன் பார்க்கிறோம். காமனையே தன்னுடைய நெற்றிக்கண்ணால வீழ்ச்சி எரிச்சிட்டார். அப்படி எரிச்ச காமன் மறுபடியும் உயிர் பெற்று வந்து என்னை இந்த அளவுக்கு துன்பம் செய்கிறானா என்று சொல்றாராம் பெருமான். அதுதான் சொல்றார், தன் திருக்கண் எரி தழலில் பட்டு என்றால் பெருமானுடைய நெற்றிக்கண்ணினாலே எழில் பட்டு, வெந்த காமன் என்றால் எரிஞ்சு போயிட்ட காமன் வெளியே வந்து உரு செய்து, முழு உருவாக உருவம் வந்து ரதிக்குதான் வந்து தெரியும் என்று சொல்லிட்டு தான் பெருமான் அருள் செய்கிறார் நம்ம பார்த்தோம். அப்படி இல்லாம முழு உருவே பெற்று வந்து என் முன் நின்று வாளி தொடுப்பதே, வாளி என்றால் அம்பு, அம்பு தொடுப்பதா, அப்படிதான் எந்தையார் அருள் இவ்வண்ணமோ என்பார். அதுபோல பெருமானுடைய அருள் இப்படி செய்யுமோ என்று சொல்றார். அப்பருடைய பாட்டு கொடுத்தோம். நெற்றியில் கண்கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்னே, பெருமானுடைய நெற்றிக்கண்ணை கண்ட பிறகு வேற எது காண்பதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த திருக்கண்ணுக்காக எழுதிருக்கும் எனக்கு. அதாவது திருக்கண் வருது இல்லையா, சொல்லும் பொழுது தம் திருக்கண் எரிதழலில் பட்டு, நெற்றிக்கண் தான், அதுவே எரித்தல் தொழிலை தான் செய்திருக்குது. இருந்தாலும் அந்த கண் வந்து நமக்கெல்லாம் பயம் கிடையாது, அடியார்களுக்கெல்லாம் பயம் கிடையாது. யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவளுக்கு தானே பயம். நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருந்தா, அதாவது இது வகுப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா கிட்ட சொல்லி தேர்வு தான் வைக்க சொல்றோம், வாய்மொழி தேர்வு வைவா வைக்கிறாங்களே, அந்த மாதிரி நம்ம நெற்றிக்கண்ணை பத்தி ஒரு குறிப்பு பார்த்தோம் பெரிய புராணத்துல. பெருமான் நெற்றிக்கண்ணோடு காட்சி கொடுத்தார் என்று, அது யாருக்குமே இல்லாத ஒரு தனி ஒரு சிறப்பு என்று பார்த்தோம். யாருக்குன்னு சொன்னா, நானே சொல்லிடுறேன், மனுநீதி சோழனுக்கு பெருமான் அப்படி காட்சி கொடுத்தார்னு பார்த்தோம். அது மாதிரி குறிப்பு அதற்கு முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது. நெற்றிக்கண்ணோடு பெருமான் காட்சி கொடுக்கார் என்றால் அவனுடைய அந்த அறத்தை பெருமான் அங்கீகரித்து தான் ஒரு தனித்துவம் கொடுக்கிறார். இப்போ எல்லாரையும் சொல்லும்போது சிறப்பாக நம்ம ஒருத்தரை சொல்ற மாதிரி பெருமான் இடத்துல சொல்றார். அதுக்கு தான் இந்த திருக்கணுக்காக. ஏன்னா எனக்கு நான் மேலே பார்க்காம நெற்றியில் கண்கண்ட கண் கொண்டு எதுக்கு எழுதியிருக்கேன்னு பார்த்தோம். திருன்றதுக்கு அதுக்கு பேராசிரியர் உரை, கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்றால் நாமெல்லாம் பார்த்தா பெருமானுப்பா நெற்றிக்கண் எவ்வளோ அழகா இருக்குது என்று நமக்கு விருப்பம் தான் வருமே தவிர, ஏன்னா அவன் மேல அன்போட தான் நம்ம போறோம். மன்மதன் தான் வந்து பெருமானுக்கே விருப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று போனால் அதனால அவனை எரிச்சிட்டார் என்று பார்க்கிறோம். நக்கீரருடைய வரலாறும் நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த பாட்டில் சொல்றார், வாளி தொடுப்பதே எந்தையார் அருள் இவ்வண்ணமோ என்பா என்று சுந்தரர் நினைக்கிறார். அடுத்த பாட்டிலிருந்து சில செய்தி, ஒரு 3 பாட்டு மட்டும் குறிப்பில் இருக்குது, அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் என்று சொல்லி, இதெல்லாம் வந்து பெரிய புராணத்திலையும் இலக்கிய செய்திகள் இருக்கிறதா என்று கேட்பவர்களுக்கு நீங்களாம் பதில் சொல்லலாம். அந்த வகையில் அமைந்த பாடல்கள். இப்படி இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் முறையாக சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய அறக்கட்டளை நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், வந்து கேட்கக்கூடிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.